குட் ஈவினிங். ஸோ என்னோட ஸ்க்ரீன் ஷேர் பண்றேன். ஸோ என்னோட ஸ்க்ரீன் எல்லாத்துக்கும் ஷேர் ஆகுதுதானே? ஸ்க்ரீன் எல்லாத்துக்கும் ஷேர் ஆகுது. ஓகே. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, லாஸ்ட் கிளாஸ்ல நம்ம என்ன பார்த்தோம்னா சிஎஸ்எஸ் லேஅவுட் பார்த்தோம். அதுல டிஸ்பிளே ப்ராப்பர்ட்டிஸ் அண்ட் தென் பொசிஷன்ஸ் பார்த்தோம். இன்னைக்கு வந்துட்டு நம்ம வந்து அனிமேஷன்ஸ் பார்க்க போறோம். ஓகேவா? ஸோ அனிமேஷன்ஸ்ல வந்துட்டு அனிமேஷன்ஸ்னா என்ன? ஒரு எஃபெக்ட், ஒரு ஈவென்ட் வந்துட்டு நார்மலா இல்லாம ஒரு மூவ் ஆகுற எஃபெக்ட நம்ம ஒரு அனிமேஷன் சொல்லுவோம். அந்த மாதிரி நிறைய எஃபெக்ட் இருக்கு. ஓகேவா? அது வந்து எப்படி இருக்குன்னா ஒரு மூவ்மெண்ட் இருக்கும் அந்த இடத்துல. நார்மலா இருக்கிறத விட அனிமேஷன்ங்கும் போது அங்க ஒரு மூவ்மெண்ட் இருந்துச்சுன்னா அதை நம்ம வந்து அனிமேஷன் அப்படின்னு சொல்லுவோம். இந்த அனிமேஷனுக்கு நான் சொன்ன ஆல்ரெடி டிரான்ஸ்லேட் டிரான்ஸ்ஃபார்ம் எல்லாம் யூஸ் பண்ணுவோம். இந்த அனிமேஷனுக்கு நேத்து நம்ம நிறைய படிச்சோம்ல, என்னென்னலாம் படிச்சோம், 2D டிரான்ஸ்ஃபார்ம், 3D டிரான்ஸ்ஃபார்ம், டிரான்ஸ்லேட், ஸ்கேல் அதெல்லாம் படிச்சோம். ஸோ அது எல்லாத்தையுமே யூஸ் பண்ணுவோம். ஓகேவா? யூஸ் பண்ணி இந்த அனிமேஷன் எஃபெக்ட கொண்டு வருவோம். உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு அனிமேஷன் எஃபெக்ட் பார்க்கணும்னா, ஓகே, ஸோ இங்க ஒரு அனிமேஷன் எஃபெக்ட் கொடுத்துருக்காங்க. வெயிட் a minute. இங்க என்ன பண்றாங்கன்னா இந்த ஸ்கொயர் வந்து மூவ் ஆகுதா? சோ இந்த மாதிரி ஒரு அனிமேஷன் எஃபெக்ட் தான். இது வந்து ஒரு அனிமேஷன் எஃபெக்ட்க்கு ஒரு எக்ஸாம்பிள். இதே மாதிரி நிறைய அனிமேஷன் எஃபெக்ட் இருக்கு. சோ என்னென்ன எஃபெக்ட்லாம் இருக்குன்னு பார்க்க போறோம். எல்லாமே எக்ஸாம்பிள்ஸா தான் இருக்கு. சோ நம்ம டைரக்டா கோட் பண்ணி பார்க்க போயிடலாம். ஓகேவா? ஃபர்ஸ்ட் ஒரு ஹவர் எஃபெக்ட் பார்ப்போம். அண்ட் தென் ஒரு கலர் சேஞ்சிங். லைக் இந்த கலர்ல இருக்கிறது இப்படி இந்த கலரா சேஞ்ச் ஆகுறதே ஒரு அனிமேஷன் எஃபெக்ட் மாதிரி கொடுக்கலாம். ஓகே. சோ அதுக்கப்புறம் ஒரு ரெக்டாங்கிள மூவ் பண்றது. அப்புறம் ஒரு பேக்ரவுண்ட் கலர் எப்படி சேஞ்ச் பண்றது. அதுக்கப்புறம் வந்துட்டு பட்டனுக்கு வந்து ஒரு கிளிக் எஃபெக்ட் மாதிரி கொடுக்கறது. பிரஸ்ட் எஃபெக்ட் மாதிரி கொடுக்கறது. ஓகே. இந்த வீடியோல ஒரு மாதிரி பிரஸ்ட் எஃபெக்ட் மாதிரி இருக்கா? சோ ஒரு மாதிரி கிளிக் பண்ற மாதிரி இருக்கா? சோ அந்த மாதிரி எஃபெக்ட் கொடுக்குற ஒரு பட்டனும். அண்ட் தென் நெக்ஸ்ட் இந்த ஹவர் பட்டன். இன்கேஸ் நமக்கு டைம் இருந்தா இன்னைக்கு பார்க்கலாம். இல்லைன்னா நம்ம நாளைக்கு கிளாஸ்ல இதை கண்டினியூ பண்ணலாம். ஓகே. ஓகே. இது முடிச்சுட்டு நம்ம வந்துட்டு காம்பினேட்டர்ஸ் பார்க்கலாம். சோ ஃபர்ஸ்ட் நான் எடுத்த உடனே என்ன பண்றேன் அப்படின்னா, ஒரு ஹவர் எஃபெக்ட். ஹவர் எஃபெக்ட்டுக்கு வந்து நீங்க அனிமேஷன் ப்ராப்பர்ட்டி எல்லாம் யூஸ் பண்ணணும்னு அவசியம் இல்ல. நார்மலாவே நம்ம ஹவர் எஃபெக்ட் வந்து யூஸ் பண்ணலாம். சோ அதுக்கு நம்ம என்ன ஆகுதுன்னா, பட்டன் பெரும்பாலும் இந்த ஹவர் எஃபெக்ட் எதுல யூஸ் பண்ணணும்னா, டெக்ஸ்ட்லயும் யூஸ் பண்ணலாம். நிறைய எலிமெண்ட்ல யூஸ் பண்ணலாம். இமேஜ்ல யூஸ் பண்ணலாம். டெக்ஸ்ட்ல யூஸ் பண்ணலாம். எதுலனாலும் நீங்க ஹவர் எஃபெக்ட் யூஸ் பண்ணலாம். ஹவர்னா என்னன்னா, உங்க மவுஸ் ஒரு எலிமெண்ட்டுக்கு மேல வரும்போது அது எப்படி ரியாக்ட் ஆகுது. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இங்க இனிஷியலா இந்த டெக்ஸ்ட் இப்படி இருக்கும். என் மவுஸை எடுத்துட்டு போயிட்டு இங்க வைக்கும்போது அந்த அந்த எலமெண்ட் வந்து எப்படி மூவ் ஆகுது அதான். இங்க நான் இங்க வைக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ எப்படி என்னோட எலமெண்ட் கலர் சேஞ்ச் ஆகுது. சோ நீங்க மவுஸ் ஓவர் பண்ணும்போது அந்த எஃபெக்ட் ஒரு ஒரு கலர் சேஞ்ச் ஆகுறது இதெல்லாம் நடக்குதுல்ல. இதுக்குதான் நம்ம வந்து ஹவர் எஃபெக்ட் அப்படின்னு சொல்றோம். சோ நான் என்ன பண்றேன், அதுக்கு வந்து உங்களுக்கு ஒரு சின்னதா ஒரு பட்டன் வச்சுக்கிறேன். அந்த பட்டன்ல ஹவர் அப்படின்னு எழுதிட்டேன். எழுதிட்டு இப்ப இந்த பட்டனுக்கு வந்து நான் ஒரு கிளாஸ் நேம் கொடுத்துக்கிறேன். கிளாஸ் நேம் வந்துட்டு ETN அப்படின்னு கிளாஸ் நேம் கொடுத்துட்டு நான் என்ன பண்றேன், இந்த பட்டனை இப்ப ஸ்டைல் பண்ண போறேன். அதுக்கு டாட் BTN அப்படின்னு கொடுத்து இந்த பட்டனுக்கு ஃபர்ஸ்ட் என்ன பண்ணிக்கலாம், இது வந்து இனிஷியலா எப்படி ஷோ ஆகும், இப்படிதான் இருக்கு. சோ நான் இதை ஃபர்ஸ்ட் வந்துட்டு சென்டருக்கு கொண்டு வந்துக்கிறேன். சென்டருக்கு வருமானு தெரியல. மார்ஜின் 0 ஆட்டோ கொடுத்து பார்க்கலாம். சோ நான் என்ன பண்றேன்னா, மார்ஜின் லெஃப்ட்ல இருந்து ஒரு 500 பிக்சல் டாப்ல இருந்து 500 பிக்சல் டாப்ல இருந்து
ஓகே. சோ இப்ப இந்த மாரி சென்டருக்கு வந்துருச்சு. இப்ப நான் என்ன பண்றேன்னா, இந்த பட்டனுக்கு தான் ஹவர் எஃபெக்ட் குடுக்க போறேன். சோ அதுக்கு முன்னாடி இப்ப ஆல்ரெடி இப்ப நான் இந்த பட்டன ஹவர் பண்ணும்போதே எனக்கு என்ன ஆகுது? ஒரு மாரி கலர் சேஞ்ச் ஆகுது. ஹவர் மீன்ஸ் இந்த மவுஸ நீங்க வந்து இந்த பட்டனுக்கு மேல வைக்கிறீங்கன்னா, அதுக்கு பேரு தான் ஹவர்ன்னு சொல்லுவாங்க. சோ அந்த டைம்ல உங்களுக்கு ஒரு எஃபெக்ட் நடக்குதா? இப்பவே ஒரு கலர் சேஞ்ச் ஆகுற மாதிரி இருக்கா? சோ நம்ம இத வேற கலர்ல சேஞ்ச் பண்ணி பார்க்கலாம். சோ இனிஷியலா அந்த பட்டனுக்கு நம்ம வழக்கமா என்னலாம் குடுப்போம் அப்டின்னா, ஃபர்ஸ்ட் பேடிங் குடுப்போம். சோ பேடிங் எவ்வளோ குடுத்துக்கலாம்னா, ஒரு 30 பிக்ஸ் 30லாம் வேண்டாம். 20 பிக்சல் பேடிங் குடுத்துக்கலாம். எப்படி இருக்கும்? ரிவர்ஸ் ஆயிடுச்சா? 10 பிக்சல். ஓகே. இந்த மாரி இருக்கும். சோ இப்ப நான் என்ன பண்ணிக்கிறேன்னா, இதுக்கு கலர் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். ஓகேவா? டெக்ஸ்ட் கலர் வேண்டாம். பேக்கிரவுண்ட் கலர் வந்து ஃபர்ஸ்ட் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். பேக்கிரவுண்ட் கலர் என்ன கலர் வச்சுக்கிறேன் அப்படின்னா, கிரீன் கலர் வச்சுக்கிறேன். ஓகே. கிரீன் கலர் வச்சுட்டு கர்சர் பாயிண்டர் குடுக்கணும். எப்போதுமே நம்ம பட்டன் குடுக்குறோம் அப்படின்னா, இந்த கர்சர் பாயிண்டர் குடுப்போம். என்ன கர்சர் பாயிண்டர் அப்படின்னா என்ன அப்படின்னா, லைக் இதுவரைக்கும் நம்ம மவுஸ் எப்படி இருக்கும்? எப்படி? இந்த மாரி ஒரு கர்சர் இந்த மாதிரி தான் இருக்கும். ஆரோ மாரி தானே இருக்கும். சோ அங்க மட்டும் போகும்போது மட்டும் இந்த மாரி ஒரு ஹேண்ட் சிம்பிள் மாதிரி ஷோ ஆகுதா? சோ இததான் நம்ம வந்து கர்சர் பாயிண்டர் அப்படின்னு சொல்லுவோம். பேடிங் வந்துட்டு 5 பிக்சல் ஃபோன் எனக்கு. ஓகேவா? தென் அதோட பார்டர் ரேடியஸ சேஞ்ச் பண்ணிக்கிறேன். பார்டர் ரேடியஸ்னா என்னன்னா, இப்போ இங்கெல்லாம் உங்களுக்கு எப்படி இருக்குன்னா, ஷார்ப்பா இருக்கா பார்டரு. சோ அத வந்துட்டு ஒரு மாரி கர்வா மாத்தணும் அப்டின்னா, நீங்க வந்து பார்டர் ரேடியஸ் வந்து குடுக்கணும். சோ நான் அது எதுக்கு எவ்வளோ குடுத்துக்கிறேன்னா, 10 பிக்சல் குடுத்துக்கிறேன். ஓகேவா? சோ 10 பிக்சல் குடுத்தா இந்த மாதிரி கர்வா மாறும். இப்ப எனக்கு என்ன ப்ராப்ளம்னா, என்னோட பட்டனோட விட்த் வந்து ரொம்ப சின்னதா இருக்கு. சோ நான் அத வந்து விட்த்த வந்து சேஞ்ச் பண்ணிக்கிறேன். விட்த்த வந்துட்டு செல்ஃப் சேஞ்ச் ஆகல. சம் ஓகே. சோ இந்த மாதிரி இருக்கா? இப்ப நான் உள்ள உள்ள டெக்ஸ்ட்டோட கலர சேஞ்ச் பண்ணிக்கிறேன். ஓகே. கலர் வந்துட்டு நம்ம என்ன ஒயிட்ன்னு சேஞ்ச் பண்ணிக்கலாமா? ஒயிட்ன்னு சேஞ்ச் பண்ணிக்கிறேன். ஓகே. சோ ஒரு ஒயிட் கலர் பட்டன் மாதிரி வச்சிருக்கேன். சோ இப்ப நான் என்ன பண்ண போறேன்னா, இந்த பட்டன வந்து ஹவர் பண்ணும்போது அதோட கலர் சேஞ்ச் ஆகுறத பார்க்க போறேன். அதுக்கு நான் என்ன பண்ணணும்னா, இந்த பட்டன ஃபர்ஸ்ட் ஆக்சஸ் பண்ணணும். இந்த பட்டனுக்கு நான் என்ன கிளாஸ் நேம் வச்சிருக்கேன்? டாட் பட்டன்னு வச்சிருக்கேனா? சோ பட்டன் உடன் ஹவர். ஓகே. சரிங்களா? ஹவர். ஹவர்ன்னு குடுத்துட்டு இந்த ப்ராப்பர்ட்டி நீங்க யூஸ் பண்ணணும். நீங்க எந்த பட்டனுக்கோ, இல்ல எந்த எலமென்ட்க்கு நீங்க ஹவர் எஃபெக்ட் குடுக்க போறீங்களோ, அந்த பட்டன டாக் நேம் வச்சு கால் பண்ணலாம். இல்லன்னா அந்த பட்டனோட அ கிளாஸ் நேம் வச்சு கூட நீங்க கூப்பிடலாம். சோ கிளாஸ் நேம் வச்சு கால் பண்ணிட்டு, நான் கோலன் வச்சுட்டு ஹவர் அப்படிங்கிற இந்த ஒரு கீவேர்ட் யூஸ் பண்ணணும். யூஸ் பண்ணிட்டு நான் என்ன பண்ணியிருக்கேன், பேக்கிரவுண்ட் கலர கிரீன் கலர்ல இருக்குதா? நான் கிளிக் பண்ண உடனே எனக்கு வந்து ரெட் கலர்ல மாறுற மாதிரி நான் செட் பண்ணிட்டேன். ஓகே. சோ இப்ப கிரீன் கலர்ல இருக்கும். நான் கிளிக் பண்ணோம்னா ரெட் கலரா மாறுது. ஓகே. சோ இதுக்கு பேரு தான் ஹவர் எஃபெக்ட்ன்னு சொல்லுவாங்க. சோ நம்ம பெரும்பாலும் எல்லா பட்டனுக்குமே இந்த ஹவர் எஃபெக்ட் வந்து யூஸ் பண்ணுவோம். ஓகே. எனக்கு இங்க பார்டர் மாதிரி இருக்குல்ல. எனக்கு இந்த பார்டர் வேண்டாம் அப்டின்னா, நான் என்ன பண்ணிக்கலாம், பார்டர் நன்னுன்னு குடுத்துக்கலாம். ஓகே. சோ பார்டர் நன்னு குடுத்துட்டு, சோ இந்த மாதிரி ஒரு ஹவர் எஃபெக்ட் வச்சுக்கிறேன். ஓகேவா? ஒரு எலமெண்ட்க்கு இந்த மாதிரி நீங்க ஒரு ஹவர் எஃபெக்ட் வச்சுக்கலாம். இது ஒரு கைண்ட் ஆஃப் அனிமேஷன்ல உள்ளதுதான். இந்த ஹவர் எஃபெக்ட் நீங்க ஒரு பட்டனுக்கு தான் குடுக்க முடியும்னு கிடையாது. ஒரு டெக்ஸ்ட்க்கு பேக்கிரவுண்ட் கலரா குடுக்கலாம். ஒரு இமேஜ்ல நீங்க ஹவர் எஃபெக்ட் ஒரு இமேஜ கிளிக் பண்ணும்போது, அந்த இமேஜ் என்ன நடக்கணும்? இல்ல அந்த இமேஜ்க்கு மேல ஹவர் பண்ணும்போது, அந்த இமேஜஸ்ல ஏதாவது சேஞ்சஸ் பண்ணணும்னாலும் பண்ணிக்கலாம். இப்ப பேக்கிரவுண்ட் கலர் தான் சேஞ்ச் பண்ணணும்னு இல்ல.
வேற என்ன ஸ்டைல்னாலும் மாத்திக்கலாம். ஓகேவா? கலர் பண்ணும்போது பேக்ரவுண்ட் கலர் தான் சேஞ்ச் பண்ணணும்னு கிடையாது. அந்த டெக்ஸ்ட்டோட கலர சேஞ்ச் பண்ணிக்கலாம். சைஸ் சேஞ்ச் ஆகுறது குடுத்துக்கலாம். எதுனாலும் குடுத்துக்கலாம். ஓகே. அந்த மவுஸ் போயிட்டு அந்த பர்ட்டிகுலர் எலமெண்ட்ட டச் பண்ணும்போது என்ன எஃபெக்ட் நடக்கணுமோ, அததான் நம்ம ஹவருக்குள்ள இன்சைட்ல குடுப்போம். இங்க நம்ம கலர் சேஞ்ச் பண்ற மாரி ஒரு எஃபெக்ட் குடுத்துருக்கோம். ஓகேவா? நெக்ஸ்ட் இப்போ தான் நம்ம என்ன பண்ண போறோம்? அனிமேஷன் ப்ராப்பர்ட்டிக்குள்ளேயே போக போறோம். ஃபர்ஸ்ட் என்ன அனிமேஷன் பார்க்க போறோம்னா, ஒரு ஒரு சிம்பிளா ஒரு ஸ்கொயர் கிரியேட் பண்ணிக்கலாம். ஓகேவா? இத நான் கமெண்ட் பண்ணிக்கிறேன் இப்போதைக்கு. இதையும் நான் கமெண்ட் பண்ணிக்கிறேன். இப்ப நான் என்ன பண்றேன்னா, ஃபர்ஸ்ட் ஒரு ஸ்கொயர் கிரியேட் பண்றேன். நான் ஒரு ஆக்ஷன்ல CSS அனிமேஷன் அப்படின்னு எழுதிக்கிறேன். எழுதிட்டு இப்போ நான் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா, ஒரு div கிரியேட் பண்ணிக்கிறேன். அந்த divக்கு கிளாஸ் நேம். நேத்து நம்ம பொசிஷன்ஸ் பார்க்கும்போது 1, 2, 3ன்னு ஒரு 3 div கிரியேட் பண்ணி, அந்த 1, 2, 3ல வந்து ஒரு ஸ்கொயர்ஸ் கிரியேட் பண்ணோம்ல, அதே மாதிரி இங்க ஒரு எம்ப்டி div கிரியேட் பண்ணிக்கிறேன். அதுல நான் வந்து ஆக்சுவலி ஒரு ஸ்கொயர் கிரியேட் பண்ண போறேன். அந்த divக்கு நான் என்னன்னு கிளாஸ் நேம் குடுத்துக்கிறேன், பாக்ஸ்ன்னு கிளாஸ் நேம் குடுத்துக்கிறேன். சோ நான் இப்ப என்ன பண்றேன்னா, அந்த பாக்ஸ் ஆக்சஸ் பண்ணி, நான் அதுக்கு ஒரு வித், ஹைட், பேக்ரவுண்ட் கலர் இதெல்லாம் குடுத்து நான் என்ன பண்ண போறேன், ஒரு ஒரு பாக்ஸ் மாதிரி, ஒரு ஸ்கொயர் மாதிரி கிரியேட் பண்ணிட்டு, அந்த ஸ்கொயர்ல கலர் சேஞ்ச் ஆக போகுது என்னோட அனிமேஷன் எஃபெக்ட். ஓகே. ஃபர்ஸ்ட் நான் அதுக்கு ஒரு வித் கொடுக்கணும்ல. சோ நான் வித் வந்துட்டு 100 பிக்சல் 100 பிக்சல் வித். அண்ட் தென் ஹைட்டும் என்ன பண்ணிக்கலாம், 100 பிக்சல் ஹைட் கொடுத்துக்கலாம். ஹைட்டும் 100 பிக்சல் கொடுத்தாச்சு. அடுத்து நான் என்ன பண்றேன்னா, பேக்ரவுண்ட் கலர் ஆட் பண்ணிருக்கேன். பேக்ரவுண்ட் கலர் என்ன கொடுத்துக்கலாம்னா, சோ அக்வா அக்வா வந்து நான் பேக்ரவுண்ட் கலரா கொடுத்துக்கிறேன். இப்ப நான் என்ன பண்ண போறேன், இந்த எலிமெண்ட்டுக்கு நான் ஒரு அனிமேஷன் ஆட் பண்ணணும். சோ நீங்க அனிமேஷன் குடுக்க போறீங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் நீங்க என்ன பண்ணணும்னா, உங்களோட அனிமேஷனை இங்க கீழ எழுதணும். அதை எழுதிட்டு அந்த அனிமேஷனுக்கு ஒரு நேம் குடுக்கணும். அந்த நேம வச்சுதான் நீங்க அந்த அனிமேஷனை கால் பண்ணணும். இப்ப நான் உங்களுக்கு அந்த எக்ஸாம்பிள்ல காமிக்கிறேன். ஓகே. சோ இங்க என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா, இங்க மெயினான அனிமேஷன் என்னன்னா, கீ ஃப்ரேம்ஸ் அப்படிங்கிற ஒரு வார்த்தை இருக்கா? சோ இந்த கீ ஃப்ரேம்ஸ் தான் மெயினான கீவேர்ட் அனிமேஷன். சோ நமக்கு என்ன நடக்க போகுது? ஒரு குறிப்பிட்ட ஒரு இன்டர்வல் ஆஃப் டைம்ல என்னோட கலர் ரெட் கலர்ல இருந்து ஆரஞ்சு கலரா சேஞ்ச் பண்றேன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ ஒரு ஒரு இன்டர்வல் ஆஃப் டைம்ல உங்களுக்கு என்ன பண்ண போகுது? ஏதோ ஒரு சேஞ்சஸ் நடக்க போகுது. சோ இந்த கீ ஃப்ரேம்ஸ் என்ன அப்படின்னா, ஒரு இன்டர்வல் ஆஃப் டைம்ல நமக்கு என்ன சேஞ்சஸ் நடக்கணுமோ அத இந்த கீ ஃப்ரேம்ஸ்ன்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு நேம் குடுத்துட்டு அதுலதான் நம்ம மென்ஷன் பண்ணுவோம். ஃப்ரம் ரெட் கலரா இருக்கக்கூடிய பேக்ரவுண்ட் கலர் டு என்னவா மாறணும்னா ஆரஞ்சு எல்லோன்னு கொடுத்துருக்காங்க. இன் ஆரஞ்சு அப்படின்னா நீங்க டூ பேக்ரவுண்ட் கலர் எல்லோவோ ஆரஞ்சாவோ எனக்கு சேஞ்ச் ஆகணும். சோ இந்த கீ ஃப்ரேம்ஸ்ல தான் நீங்க என்ன அனிமேஷன் பண்ண போறீங்க அப்படிங்கறத மென்ஷன் பண்ணணும். அந்த கீ ஃப்ரேம்ஸ்க்கு கண்டிப்பா ஒரு நேம் நீங்க கொடுக்கணும். ஓகேவா? குடுத்துட்டு அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணுவேன்னா, இங்க என்னோட பாக்ஸ்ல தானே அந்த அனிமேஷன் நடக்கணும். சோ அங்க போயிட்டு நான் அனிமேஷன் நேம் என்ன அனிமேஷன் குடுக்க போறேன், இங்க எக்ஸாம்பிள்னு இதுக்குள்ள ஒரு அனிமேஷன் வச்சிருக்கோம்ல, அந்த அனிமேஷனை தான் குடுக்க போறேன். சோ அனிமேஷன் நேம் எக்ஸாம்பிள். அந்த அனிமேஷனோட டியூரேஷன். ஓகேவா? நீங்க அனிமேஷன் குடுக்குறீங்கன்னா, அந்த அனிமேஷனோட நேம் குடுத்துட்டு, அந்த அனிமேஷனோட டியூரேஷன் கண்டிப்பா குடுக்கணும். அப்பதான் எத்தனை செகண்ட்குள்ள அந்த அனிமேஷன் நடக்கும் அப்படிங்கிறது எனக்கு தெரியும். சோ ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ணிக்கிறேன், அந்த அனிமேஷனோட நேம கால் பண்ணி எக்ஸாம்பிளா கால் பண்ணிக்கிறேன். அண்ட் தென் நெக்ஸ்ட் என்ன பண்றேன், அந்த அனிமேஷனுக்கு ஒரு டியூரேஷன் குடுக்குறேன். சோ வித்தின் 4 செகண்ட்ஸ்க்குள்ள எனக்கு ரெட் கலரா இருக்கக்கூடிய பேக்ரவுண்ட் கலர் திருப்பி எல்லோ கலரா சேஞ்ச் ஆக போகுது. ஓகே. சோ ஃபர்ஸ்ட் நான் என்ன கலர் வச்சிருக்கேங்க? அக்வா கலர் வச்சிருக்கேன். சோ முதல்ல நான் என்ன எழுதணும்? என்னோட என்ன அனிமேஷன் நடக்க போதோ அத நான் வந்து கீ ஃப்ரேம்ஸ் அப்படிங்கிறதுல எழுதணும். சோ கீ ஃப்ரேம்ஸ் பக்கத்துல இந்த ஐடென்டிஃபையர்னு குடுத்துருக்காங்களா, இந்த ஐடென்டிஃபையருக்கு பதிலா உங்களுக்கு தேவையான அனிமேஷனோட நேம். லைக் நான் இங்க எக்ஸாம்பிள்னு குடுத்துருந்தாங்க. சோ நானும் அதே மாதிரி ஒரு எக்ஸாம்பிள்னு ஒரு நேம் வச்சுக்கிறேன். வச்சுட்டு இப்போ ஃப்ரம் பேக்ரவுண்ட் கலர்
ஓகே. பேக்ரவுண்ட் கலர் என்னவா இருக்கு இப்போதைக்கு? அக்வாவா இருக்கா? சோ அக்வாவா இருக்கக்கூடிய என் பேக்ரவுண்ட் கலர் 2 எதா மாறணும் அப்படின்னா என்ன கலரா மாத்திக்கலாம்? நல்லா தெரியிற கலராவே மாத்திக்கலாம். ப்ளூ கலரா சேஞ்ச் ஆகணும். அந்த மாரி குடுத்துக்கிறேன். சோ இப்ப நான் என்ன பண்ணணும்? இப்ப எனக்கு எக்ஸிக்யூட் ஆகுமா? இப்போதைக்கு எனக்கு என்ன இருக்கும் அப்படின்னா, ஓகே இப்போதைக்கு எனக்கு என்ன இருக்கும்? இந்த மாதிரி பாக்ஸ் தான் இருக்கு. பட் எனக்கு எப்ப எக்ஸிக்யூட் ஆகும் அப்படின்னா, நான் இந்த அனிமேஷன கால் பண்ணாதான். சோ நான் இங்க போயிட்டு என்ன பண்ணணும்? என்ன அனிமேஷன் நடக்க போகுது இந்த பாக்ஸ்க்குள்ள அப்படின்னு நான் ஸ்பெசிஃபை பண்ணணும். சோ அனிமேஷன் நேம் நான் என்ன குடுத்துருக்கேன்? எக்ஸாம்பிள். இன்கேஸ் நீங்க நெறைய அனிமேஷன் குடுத்துருக்கீங்க அப்படின்னா, எதுக்கு இந்த நேம் குடுக்கணும் அப்படின்னா, ஒரு ப்ராஜெக்ட்ன்னு எடுத்துக்கிட்டோம்னா, அதுல நம்ம நெறைய அனிமேஷன் குடுத்துருப்போம். சோ நமக்கு தேவையான அனிமேஷன மட்டும் தானே நமக்கு அந்த இடத்துல டிஸ்ப்ளே பண்ணணும். சோ அதுக்காண்டி தான் இந்த அனிமேஷன் நேம நம்ம கால் பண்ணி இந்த எக்ஸாம்பிள்க்குள்ள நம்ம ஒரு அனிமேஷன் எஃபெக்ட் எழுதி வச்சிருக்கோம்ல, அது எனக்கு நடக்கணும். எவ்ளோ டியூரேஷன் அப்படிங்கிறத நான் மென்ஷன் பண்ணணும். சோ எங்க அனிமேஷனோட டியூரேஷன் 4 செகண்ட்ஸ்ன்னு குடுத்துருக்கேன். சோ நீங்க செகண்ட்ஸ கூட்ட கூட்ட ஸ்லோவா அனிமேஷன் நடக்கும். நான் இங்க என்ன பண்ணிக்கிறேன்னா, ஒரு 7 செகண்ட்ஸ் குடுத்துக்கிறேன். ஓகே. குடுத்துட்டு இப்போ ஓகே. இப்ப அது 7 செகண்ட்ஸ்னா கொஞ்சம் ஸ்லோவா கலர் சேஞ்ச் ஆகும். ஓகே. ஒரு அனிமேஷன் எஃபெக்ட் தெரியுதா உங்களுக்கு? அக்வாவா இருக்கிறது கொஞ்சம் கொஞ்சமா ஸ்லோவா ப்ளூவா மாறுது. சோ இதுக்கு பேரு தான் அனிமேஷன். ஃபர்ஸ்ட் ஒரு ஜஸ்ட் ஒரு கலர் சேஞ்ச் பண்ற மாதிரி ஒரு அனிமேஷன் எழுதிருக்கோம். சோ ஃப்ரம் அக்வால இருந்து ப்ளூ கலரா சேஞ்ச் ஆகுது. ஓகே. சோ நீங்க செகண்ட்ஸ் இன்னும் கம்மியா குடுத்தீங்கன்னா ஃபாஸ்டா சேஞ்ச் ஆகும். அவ்வளவுதான். நெக்ஸ்ட் என்னது அப்படின்னா, ஓகே இது புரிஞ்சது தானே அனிமேஷன்? எனி டவுட்ஸ்? டவுட் இருக்குன்னா கிளியர் பண்ணிக்கோங்க. ஓகே. சோ ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ணிருக்கேன், இந்த மாரி ஒரு அனிமேஷன் குடுத்துருக்கேனா, அடுத்து என்ன பண்றேன் அப்டின்னா, நெக்ஸ்ட் அனிமேஷன் வந்துட்டு இந்த ட்ரையாங்கிள மூவ் சோ இப்ப நம்ம என்ன பண்றோம் அப்டின்னா, இந்த இடத்துல நம்மளோட அனிமேஷன்ல ஃபர்ஸ்ட் இந்த ட்ரையாங்கிள மூவ் பண்ற மாதிரி ஒரு அனிமேஷன் குடுக்க போறோம். ஓகே. சோ இனிஷியலா இந்த பொசிஷன்ல இருக்கு. சோ அடுத்து லெஃப்ட்ல மூவ் ஆகுது. ரைட்ல மூவ் ஆகுது. அடுத்து இங்க டாப்ல திருப்பி இங்க இப்படி மூவ் ஆகுற மாதிரி ஒரு அனிமேஷன். சோ இதுக்கு நீங்க இதே கீ ஃப்ரேம்ஸ்ல என்ன யூஸ் பண்ணுவீங்கன்னா, இங்க நான் என்ன பண்ணியிருக்கேன், அந்த அனிமேஷன இங்க வந்து அனிமேஷன் ஒய் ஃபர்ஸ்ட்ன்னு ஒரு இங்க நடுவுல உள்ள இந்த கோட பார்க்காதீங்க. ஓகேவா? நான் சொல்றேன் இந்த கீழ உள்ள கோட மட்டும் பாருங்க. இங்க வந்து நான் இந்த அனிமேஷனுக்கு என்ன பேர் வச்சிருக்கேன்னா, மை ஃபர்ஸ்ட் அப்படிங்கிற ஒரு நேம் வச்சிருக்கேன். ஓகே. சோ மை ஃபர்ஸ்ட் நேம் வச்சிருக்கேன். அதோட டியூரேஷன் நீங்க தனித்தனியாவும் குடுக்கலாம். இந்த மாரி அனிமேஷன் நேம், அனிமேஷன் டியூரேஷன் அப்படின்னு தனித்தனியாவும் குடுக்கலாம். இல்ல மொத்தமா அனிமேஷன் அப்படின்னு குடுத்துட்டு, ஃபர்ஸ்ட் பாராமீட்டர் அந்த அனிமேஷனோட நேம், செகண்ட் பாராமீட்டர் அந்த அனிமேஷன் எத்தன செகண்ட்ஸ் நடக்குதுன்னு அதோட டியூரேஷன். இந்த மாரி ஒரே லைன்லயும் குடுக்கலாம். நீங்க அனிமேஷன் அப்படின்னு யூஸ் பண்ணிட்டீங்கன்னா, எல்லா ப்ராப்பர்ட்டியும் ஒரே ஒரே இதுல குடுத்துடலாம். அனிமேஷன் நேம், அனிமேஷன் டியூரேஷன் அப்படின்னு தனித்தனியா ஸ்பெசிஃபை பண்ணீங்கன்னா, அதுக்கேத்த மாரி தனித்தனியா குடுக்கணும். ஓகே. நேம்னா சிம்பிளா எங்க அனிமேஷன் வச்சுட்டு, அந்த நேமு அண்ட் தென் அந்த டியூரேஷன் குடுத்துருக்கோம். சோ மை ஃபர்ஸ்ட் அனிமேஷன்ல என்ன நடக்கும்னா, இப்போ இங்க 5 செகண்ட்ஸ்ன்னு குடுத்துருக்காங்களா? சோ அது என்ன பண்ணும்னா, 5 செகண்ட்ஸ்க்குள்ள எனக்கு எத்தன பொசிஷன் சேஞ்ச் ஆகுது? ஃபர்ஸ்ட் பொசிஷன் அண்ட் தென் செகண்ட் ஒரு பொசிஷன் போகுது. தேர்ட் ஒரு பொசிஷன், ஃபோர்த் ஒரு பொசிஷன், ஃபிஃப்த் அதே இடத்துக்கே வந்துருது. சோ ஒரு 5 செகண்ட்ஸ்க்குள்ள எனக்கு 5 பொசிஷனுக்கு அது சேஞ்ச் ஆகும். சோ நான் என்ன பண்ணிக்கிறேன்னா, அந்த 5 செகண்ட்ஸ்ல 5 டிவிஷனா பிரிச்சுக்கிறேன். ஓகே. எப்படி பிரிக்கிறேன்? 0% இருந்து 25% வரைக்கும் ஒரு ஸ்டேஜ். 25% இருந்து 50 இன்னொரு ஸ்டேஜ். 50ல இருந்து 75 இன்னொரு ஸ்டேஜ். 75ல இருந்து 100ங்கிறது இன்னொரு ஸ்டேஜ். சோ நான் 5 செகண்ட்ஸையே எத்தனையா பிரிக்கிறேன்? 5 பார்ட்டிஷனா பிரிச்சு, ஃபர்ஸ்ட் 0%ல என்ன இருக்கணும்? 0% மீன்ஸ் ஃபர்ஸ்ட் அந்த 0 செகண்ட்ல எப்படி இருக்கணும்?
25%னா இப்ப 5 செகண்ட்ஸ்ல 25% எவ்வளவு அப்படின்னா அது எப்படியும் ஒரு அப்ராக்சிமேட்டா 1 சம்திங் 1.7 சம்திங் வரும். 1.7 செகண்ட்ஸ்ல அது எப்படி ஆகணும் அப்படின்னா எல்லோ கலரா மாறணும். இனிஷியலா லெஃப்ட்ல இருந்து டாப்ல இருந்து ஜீரோ ஜீரோ பிக்சல் இந்த இடத்துல தானே இருக்கு. எல்லோ கலரா மாறணும். அண்ட் தென் லெஃப்ட்ல இருந்து 300 பிக்சல் தள்ளி மூவ் ஆகணும். டாப்ல இருந்து எந்த மூவ் பண்ண வேண்டாம். நீங்க நல்லா நோட்டீஸ் பண்ணீங்கன்னா இது என்ன பண்ணிருக்கோம் லெஃப்ட்ல இருந்து 300 பிக்சல் மட்டும் மூவ் ஆயிருக்கும் அந்த ஃபர்ஸ்ட் பொசிஷன்ல. அதை மட்டும் நோட் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் பொசிஷன்ல லெஃப்ட்ல இருந்து 300 பிக்சல் மட்டும் எல்லோ கலர்ல மூவ் ஆகிருக்கு. சோ நான் அதை மென்ஷன் பண்ணியிருக்கேன். அடுத்து என்ன மூவ் ஆகணும் அடுத்து 50%. 50% மீன்ஸ் 2.5 செகண்ட்ஸ். 5 செகண்ட்ஸ்ல பாதி எவ்வளவு 50னா எவ்வளவு 2.5 செகண்ட்ஸ். ஸோ 2.5 செகண்ட்ஸ்ல எனக்கு என்ன கலரா மாறணும் ப்ளூ கலரா சேஞ்ச் ஆகி லெஃப்ட்ல இருந்து 300 பிக்சல் அதுக்கப்புறம் என்ன பண்ணணும் டாப்ல இருந்து 200 பிக்சல் மூவ் ஆகணும். நான் இப்போ மூவ் பண்றேன்னா லெஃப்ட்ல இருந்து 300 அடுத்து டாப்ல இருந்து 200 பிக்சல் லெஃப்ட்ல இருந்து 300 பிக்சல் அப்படியே தான் இருக்கு. உங்களுக்கு ஸ்பீடா போறதுனால உங்களுக்கு தெரியல. கொஞ்சம் ஸ்லோவா பண்ணீங்கன்னா உங்களுக்கு புரியும். Okay. அடுத்து என்னவா மாறுது கிரீனா மாறுது. அப்போ நமக்கு லெஃப்ட்ல இருந்து எந்த மூவ்மெண்ட்டும் இருக்காது. டாப்ல இருந்து மட்டும் 200 பிக்சல் இருக்கு. சோ அத அடுத்து கொடுத்திருக்காங்க. அடுத்து என்ன கொடுத்திருக்காங்க ரெட் கலரா மாறுறதுக்கு ஃபர்ஸ்ட் பொசிஷன். இப்ப என்னது பழையபடி ரெட் கலர் பொசிஷனுக்கே அது வந்துருது அப்படிதானே. இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் எல்லோவா மாறுது. அடுத்து கிரீன் ப்ளூவா மாறுது. அடுத்து கிரீனா மாறுது. திருப்பி பழையபடி ரெட்டுக்கே வந்துருது. சோ ரெட்டுக்கே வரும்போது அதோட இனிஷியல் பொசிஷன் இருக்குல்ல லெஃப்ட் 0 பிக்சல் டாப் 0 பிக்சல் அந்த பொசிஷனுக்கே வந்துடும். ஓகே. சோ 5 செகண்ட்ஸ் கம்ப்ளீட் ஆகும்போது அது ஸ்டார்டிங் எந்த கலர் எந்த பொசிஷன்ல ஸ்டார்ட் ஆச்சோ அதே பொசிஷன் அதே கலருக்கு வந்துடும். நடுவுல மட்டும் இந்த 3 கலருக்கு சேஞ்ச் ஆகும். பொசிஷனும் சேஞ்ச் ஆகும். இந்த எக்ஸாம்பிள் தான் நம்ம இப்போ பார்க்க போறோம். இதுக்கு ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ணிக்கிறேன்னா அதே மாதிரி ஒரு பாக்ஸ் வச்சிருக்கேன்னா இந்த பாக்ஸ் இனிஷியலா என்ன கலர்ல இருக்கு இனிஷியலா அது அக்வா கலர்ல இருக்கா. சோ எக்ஸாம்பிள் அதே இது வச்சுக்கலாம். இப்ப இந்த கீ ஃப்ரேம்ஸ்ல மட்டும் என்ன சேஞ்சஸ் பண்ணிக்கலாம்னா 5 செகண்ட்ஸ் கொடுத்துருந்தாங்க. நான் நீங்க 7 செகண்ட்ஸ் வச்சிருக்கேன். சோ உங்களுக்கு தேவைதான் நீங்க எத்தனை செகண்ட்ஸ்னாலும் கொடுத்துக்கலாம். அந்த செகண்ட்ஸ் அதுவே பிரிச்சுக்கணும் 0% 50% கொடுத்தோம்னா அதுவே இந்த செகண்ட்ஸ் பாதியாவோ கால்வாசியாவோ அதுவே பிரிச்சு அதுக்கேற்ற மாதிரி எஃபெக்ட கொடுத்துரும். நம்ம இங்க மென்ஷன் பண்ணா மட்டும் போதும். சோ ஃபர்ஸ்ட் 0%ல அது எப்படி இருக்கணும் இனிஷியலான அதோட பொசிஷன்ல இருக்கணும். இங்க எப்படி இனிஷியலா அதோட பேக்ரவுண்ட் கலர் லெஃப்ட்ல இருந்து 0 பிக்சல் அதை கொடுத்தோமோ அதே மாதிரி இப்ப இது என்ன பொசிஷன்ல இருக்கு அப்படின்னா அக்வால இருக்கு. சோ பேக்ரவுண்ட் கலர் அது என்ன இருக்குன்னா அக்வால இருக்கா. சோ லெஃப்ட்ல இருந்து லெஃப்ட் டாப்னா என்ன இருக்குன்னா இப்போ லெஃப்ட்ல இருந்து அது 0 பிக்சல் கேப்ல தான் இருக்கு. டாப்ல இருந்து அதுல கேப் பெருசா இல்ல. சோ அதையே நாங்க கொடுத்துக்கிறேன். ஓகே. டாப்ல இருந்து 0 பிக்சல் இருக்கு. இப்ப எனக்கு என்ன பண்ணணும்னா அடுத்து அம்மா வருமா அம்மா வரும். ஓகே. அடுத்து என்னதுன்னா 25%ல இதோட பேக்ரவுண்ட் கலரை என்னவா சேஞ்ச் பண்ணிக்கணும் அப்படின்னா ப்ளூ கலரா சேஞ்ச் பண்ணிக்கலாம். சேஞ்ச் பண்ணிட்டு எனக்கு எவ்வளவு தூரம் மூவ் ஆகணும் அப்படின்னா இங்க இருக்கக்கூடிய கலர் சேஞ்ச் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஓகே. நான் என்ன பண்ணிக்கிறேன்னா இதை இனிஷியலா இப்போதைக்கு கமெண்ட் பண்ணி வச்சிருக்கேன். ஓகேவா உங்களுக்கு எக்ஸாம்பிள் எக்ஸ்பிளைன் பண்ணுங்கிறக்காண்டி. சோ இந்த இடத்துல இருந்து நான் என்ன பண்ண போறேன் ஜஸ்ட் லெஃப்ட்ல இருந்து மட்டும் 200 பிக்சல் மூவ் பண்றேன். டாப்ல இருந்து எந்த மூவ்மெண்ட்டும் இல்ல. ஓகேவா லெஃப்ட்ல இருந்து மட்டும் 200 பிக்சல் மூவ் பண்ணி இங்க ஃபர்ஸ்ட் கொண்டு வரணும் என்னோட ஸ்கொயரை அப்படிதானே. சோ அதனால நான் என்ன பண்ணிக்கிறேன் இங்க லெஃப்ட்ல இருந்து மட்டும் 200 பிக்சல் கொடுத்துக்கிறேன். பட் டாப்ல இருந்து ஏதாவது சேஞ்ச் பண்றேன்னா இல்ல டாப்ல இருந்து எதுவுமே நான் மூவ் பண்ணல. ஜஸ்ட் லெஃப்ட்ல இருந்து மட்டும் 200 பிக்சல் மூவ் பண்ணிக்கிறேன். சோ டாப்ல இருந்து 0 பிக்சல். ஓகே. அடுத்து என்ன பண்றேன் அப்படின்னா 50%ல
பேக்ரவுண்ட் கலர் வந்துட்டு ப்ளூவா இருக்கா. அடுத்து வந்துட்டு வேற என்ன கலரா மாத்தலாம்? ப்ரௌனா மாத்திக்கலாமா? சோ ப்ரௌனா மாத்துறேன். சோ அது எப்படி மூவ் ஆகும் அப்படின்னா, அது இங்க இப்ப நம்ம லெஃப்ட்ல இங்க வச்சிருக்கோம்னு வச்சுக்கோங்களேன். நம்ம ஸ்கொயர் வந்து இங்க இருக்கு. அடுத்து என்ன பண்ண போறேன்? சோ டாப்ல இருந்து மட்டும் 200 பிக்சல் மூவ் பண்றேன். லெஃப்ட்ல இருந்து எந்த சேஞ்சஸும் பண்ணல. டாப்ல இருந்து மட்டும் என்ன பண்ண போறேன்? ஒரு 200 பிக்சல் மூவ் பண்றேன். ஃபர்ஸ்ட் லெஃப்ட்ல இருந்து 200 பிக்சல் மூவ் பண்ணி இங்க வச்சிருக்கேன். அடுத்து டாப்ல இருந்து 200 பிக்சல் மூவ் பண்ணி இங்க வச்சிருக்கேன். சோ அப்ப அதுக்கடுத்து இதுல என்ன ப்ராப்ளம் கிடையாதுன்னா, லெஃப்ட்ல இருந்து எந்த மட்டும் இருக்காது. ஓகே, லெஃப்ட்ல இருந்து நம்ம எந்த சேஞ்சஸும் பண்ண தேவையில்ல. லெஃப்ட்ல இருந்து 0 பிக்சல் தான். டாப்ல இருந்து மட்டும் 200 பிக்சல் மூவ் பண்ணுங்க. அடுத்து என்னது அப்படின்னா 75%. 75%ல பேக்ரவுண்ட் கலர் எனக்கு என்னவா சேஞ்ச் ஆகணும் அப்படின்னா, ஆல்ரெடி ப்ரௌன் இருக்கா, அண்ட் தென் ரெட் வேண்டாம், வேற கலர் என்ன கொடுக்கலாம்? கிரீன். ஓகே, கிரீன் கலரா சேஞ்ச் ஆகணும். சோ கிரீன் கலர் பாத்தீங்கன்னா இப்போ நம்மளோட ஸ்கொயர் இங்க இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். சோ இப்போ நான் என்ன பண்றேன்? இங்க இருக்கிற அந்த ஸ்கொயரை எடுத்துட்டு போயிட்டு இங்க மூவ் பண்ணி வைக்கிறேன். சோ எனக்கு என்ன ஆகுது? லெஃப்ட்ல இருந்து 0 பிக்சல். நான் இந்த இதுல தப்பா கொடுத்துருக்கேன். இங்கேயும் 200 பிக்சல் வரும்ல. இப்போ என் ட்ரையாங்கிள் என்னோட ஸ்கொயர் வந்து இங்க லொகேட் ஆயிருக்குன்னா என்ன அர்த்தம்? லெஃப்ட்ல இருந்து 200 பிக்சல் தள்ளி இருக்கு, டாப்ல இருந்து 200 பிக்சல் தள்ளி இருக்குன்னு அர்த்தம். சோ அதனால இங்க வந்து நீங்க லெஃப்ட்ல இருந்து 200 பிக்சல், டாப்ல இருந்து 200 பிக்சல்னு கொடுக்கணும். அடுத்த இது எங்க வரப்போகுது? இந்த இடத்துக்கு வரப்போகுது. சோ இதுல லெஃப்ட்ல இருந்து 0 பிக்சல், பட் டாப்ல இருந்து 200 பிக்சல் அப்படிங்கிற மாதிரி லொகேட் ஆயிடும். சோ இங்க இருந்து 0 பிக்சல் அண்ட் தென் டாப்ல இருந்து 200 பிக்சல் லொகேட் ஆயிடும். சோ ஃபைனலா நமக்கு வந்து 100%ல அது இருக்கக்கூடிய இனிஷியல் பொசிஷனே நமக்கு வந்துடும். ஓகே, சோ நான் இங்க போயிட்டு நாம சாரி. ஆ என்னன்னா நம்ம இப்ப என்ன பண்ணிருக்கோம்? எல்லாத்துலயும் லெஃப்ட் டாப் எல்லாம் ஒர்க் பண்ணிருக்கோம். நீங்க தான் அந்த மிஸ்டேக் கண்டுபிடிக்கணும், சரிங்களா? நேத்து தான் இந்த ப்ராப்பர்ட்டி பார்த்தோம். ஓகே, சோ இப்ப என்ன பண்ணிருக்கோம்னா நம்ம லெஃப்ட் எதுவுமே மூவ் ஆக மாட்டேங்குது. கலர் ஆனா சேஞ்ச் ஆகுது. ப்ளூவா சேஞ்ச் ஆகுது, ரெட்டா சேஞ்ச் ஆகுது, கிரீனா சேஞ்ச் ஆகுது, பழையபடி சேஞ்ச் ஆகுது. ஆனா என்ன ஆக மாட்டேங்குது? மூவ்மெண்ட் மட்டும் இங்க நடக்கல. ஏன் நடக்கல? நம்ம தான் லெஃப்ட் டாப் எல்லாம் கொடுத்துருக்கோம் தானே. ஏன் இங்க மூவ்மெண்ட் நடக்க மாட்டேங்குது? எனிஒன் கோட்ல என்ன எரர்னு கண்டுபிடிக்க முடியுதா? நேத்து தான் இந்த ப்ராப்பர்ட்டி எக்ஸ்பிளைன் பண்ணேன். யாராவது ஒருத்தவங்க சொல்ல முடியுமா? லெஃப்ட் டாப் எல்லாமே கொடுத்துருக்கோம். ஆனா லெஃப்ட் டாப் இங்க ஒர்க் ஆக மாட்டேங்குது. ஏன் ஒர்க் ஆக மாட்டேங்குது? கோட்ல என்ன எரர் இருக்கு? ஏன் லெஃப்ட் டாப் ஒர்க் ஆக மாட்டேங்குது? பொசிஷன் ப்ராப்பர்ட்டி படிச்சிருந்தேனே நேத்து. So அதுல என்ன சொன்ன? டிஃபால்ட்டா நம்மளோட
எல்லா எலமெண்ட்டும் என்ன பொசிஷன்ல இருக்கும்? ஸ்டாட்டிக்ல இருக்கும். ஸ்டாட்டிக்ல லெஃப்ட் டாப் ஒர்க் ஆகுமா? ஒர்க் ஆகாது தானே? சோ நம்ம என்ன பண்ணணும் ஃபர்ஸ்ட்? பொசிஷன சேஞ்ச் பண்ணணும். நேத்து தானே அந்த ப்ராப்பர்ட்டி படிச்சோம். சோ அதுல போயிட்டு ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்? பொசிஷன ரிலேட்டிவா மாத்தணும். ரிலேட்டிவா மாத்துனாதான் என்ன ஆகும்? லெஃப்ட் டாப் எல்லாமே ஒர்க் ஆகும். இப்போ ஒர்க் ஆகுதா? இப்போ மூவ் ஆகும். ஓகே. சோ ஃபர்ஸ்ட் ஸ்டாட்டிக்கா இருந்துச்சு. சோ அதனால லெஃப்ட், டாப், பாட்டம் இதெல்லாம் ஒர்க் ஆகல. நம்ம அத ரிலேட்டிவா மாத்துனதுக்கு அப்புறம் இப்போ நம்மளோட சாரி ஸ்கொயர் வந்து நமக்கு எல்லா இடத்துலயும் மூவ் ஆகி ஒரு அனிமேஷன் எஃபெக்ட் கொடுக்குது. அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? எனி டவுட்ஸ்? இந்த கோட்ல ஏதாவது டவுட் இருக்கா? எல்லாருக்கும் புரிஞ்சுதா? கீ ஃப்ரேம்ஸ்ல எப்படி எப்படி கொடுத்துருக்கோம் புரிஞ்சுதானே? ஓகே. சோ நான் நெக்ஸ்ட் போறேன். ஓகே. நம்ம இப்ப நெக்ஸ்ட் என்ன படிக்க போறோம் அப்படின்னா, இந்த மாதிரி ஒரு ஒரு பட்டனுக்கு எப்படி வந்து ஒரு பிரஸ் எஃபெக்ட் குடுக்குறது அப்படிங்கறத படிக்க போறோம் நெக்ஸ்ட். சோ கிளிக் பண்ற மாதிரி ஒரு எஃபெக்ட் கிரியேட் ஆகுதா? சோ இந்த மாதிரி பட்டன் எஃபெக்ட் கொஞ்சம் பார்க்க நல்லா இருக்குல்ல? நார்மல் பட்டனா குடுக்கறத விட இந்த மாதிரி ஒரு அனிமேஷன் பட்டன், அனிமேட்டட் பட்டனா குடுக்கும்போது பார்க்க கொஞ்சம் நீட்டா இருக்கும். சோ அந்த பட்டனை தான் நம்ம எப்படி குடுக்குறது அப்படிங்கறத பார்க்க போறோம். இதுக்கான என்ன தேவையில்லை அப்படின்னா அனிமேஷன் எஃபெக்ட் தேவையில்லை. இதுக்கு மெயினா இந்த ஆக்டிவ் அப்படிங்கிற இந்த ப்ராப்பர்ட்டி தான் தேவை. சோ இந்த ஆக்டிவ் ஹவர் பார்த்துட்டோம். ஹவர்னா என்னன்னு பார்த்தோம்? ஒரு பட்டனுக்கு மேல நமக்கு டச் பண்ணும்போது, அதை ஹவர் பண்ணும்போது சேஞ்ச் நடக்கிறதுல நம்ம பட்டன் கோலன் ஹவர்ல கொடுப்போம். ஆக்டிவ்னா என்னதுன்னா, ஆக்டிவ் மீன்ஸ் நம்ம எப்போ வந்து ஆக்டிவ்னு சொல்லுவோம்? ஒரு லிங்க போய் நம்ம கிளிக் பண்ணா அந்த லிங்க் ஆக்டிவ் ஆகும் அப்படி மாதிரி சொல்லுவோம். அதே மாதிரி ஒரு பட்டனை போய் நம்ம கிளிக் பண்ணும்போது அந்த பட்டன் ஆக்டிவ் ஆகும். So அந்த மாதிரி நம்ம பட்டனை கிளிக் பண்ணும்போது ஒரு எஃபெக்ட் நடக்கணும் அப்படின்னா அது நம்ம எந்த ப்ராப்பர்ட்டிக்குள்ள கொடுப்போம்? பட்டன் கோலன் ஆக்டிவ் குள்ள கொடுப்போம். பட்டனை போய் டச் பண்ணும்போது ஏதாவது ஒரு ப்ராப்பர்ட்டி ஒர்க் ஆகும்னா அதை பட்டன் கோலன் ஹவருக்குள்ள கொடுப்போம். பட்டனை கிளிக் பண்ணும்போது ஏதாவது எஃபெக்ட் வரணும் அப்படின்னா அத பட்டன் கோலன் ஆக்டிவ் குள்ள கொடுப்போம். ஓகேவா? சோ அந்த ஆக்டிவ் குள்ள கொடுக்கும்போது தான் அதுலதான் நம்ம அந்த கிளிக் எஃபெக்டையே கொடுக்க போறோம். சோ நம்ம இனிஷியலா ஒரு பட்டன் வச்சிருந்தோம் இல்லையா? ஹவர் பட்டன். அந்த பட்டனை இப்போ நான் கமாண்ட ரிமூவ் பண்ணிடுறேன். இது எல்லாத்தையும் கமாண்ட் பண்ணிக்கலாம். இந்த இதெல்லாம் நான் கமாண்ட் பண்ணிட்டு இதை மட்டும் நான் கமாண்ட ரிமூவ் பண்ணி விடுறேன். சோ ஆல்ரெடி நம்ம இந்த பட்டனுக்கு கொடுத்த இதே போதும். எக்ஸ்ட்ராவா என்ன கொடுத்துக்கலாம் அப்படின்னா அந்த ஓகே. சோ ஹவர் எஃபெக்ட்டுக்கு என்ன கலர் வச்சிருந்தோம்? அந்த பட்டனை கிரீன் கலர் வச்சிருந்தோம்ல. நான் என்ன பண்ணிக்கிறேன்னா ஒரு கிரீன்லயே ஒரு மாதிரி லைட் கிரீன் போயிடலாம். இந்த மாதிரி ஒரு ஹவர் எஃபெக்ட் கொடுக்கும். ஓகே. இந்த மாதிரி ஹவர் எஃபெக்ட். ஓகே. நான் இப்போ பேடிங்கு ஒரு 10 பிக்சல் பேடிங் கொடுத்துக்கிறேன். ஏன்னா அந்த பட்டன் ரொம்ப சின்னதா இருக்கிற மாதிரி இருக்குல்ல. அதனால நான் பேடிங் மட்டும் எவ்வளவு கொடுத்துக்கிறேன்னா ஒரு 8 பிக்சல். ஓகே. 8 பிக்சலே கொடுத்துக்கலாம்னு நினைக்கிறேன். மத்தது எல்லாமே அப்படி இருக்கட்டும். ஓகே. இப்ப நமக்கு வந்து எக்ஸ்ட்ராவா என்னன்னா ஒரு ஷேடோ மாதிரி இங்க இருக்கு. தானே? அந்த பட்டனுக்கு கீழ ஒரு ஷேடோ மாதிரி இருக்கா?
சோ இந்த மாதிரி ஷேடோ ஆட் பண்ணணும். ஒரு பட்டனுக்கு கீழயோ, இல்ல வேற ஏதாவது ஒரு எலமெண்ட்ட சுத்தி நமக்கு ஷேடோ ஆட் பண்ணணும்னா, அத நம்ம வந்து ஷேடோ ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணணும். ஓகேவா? நான் இன்னைக்கு சொல்ற ஒவ்வொரு ப்ராப்பர்ட்டியுமே நீங்க தனித்தனியா படிக்கணும். ஓகேவா? சிஎஸ்எஸ்ல படிப்பீங்க. பட் நமக்கு லிமிட்டட் டைமா இருக்கிறதுனால நம்ம வந்து மொத்தமா எல்லாத்தையும் வந்து மெயினான டாபிக்ஸ் மட்டும் கவர் பண்றோம். பட் இது எல்லாமே சின்ன சின்ன ப்ராப்பர்ட்டீஸ். பேடிங்கே நம்ம ஒரு தனி ப்ராப்பர்ட்டியா படிப்போம். பார்டர் எல்லாத்தையும் ஒரு தனி ப்ராப்பர்ட்டியா படிப்போம். பட் அவ்வளவுக்குள்ள படிச்சுட்டு இருந்தோம் அப்படின்னா நமக்கு 10 டேஸ் டைம்க்குள்ள முடிக்க முடியாதுங்கிறதுனால நான் மொத்தமா சொல்றேன். சோ இந்த ஷேடோ ப்ராப்பர்ட்டி இருக்குல்ல, இதுவும் ஒரு இம்பார்ட்டன்டான டாபிக் தான். இது என்ன பண்ணும்னா, ஒரு எலமெண்ட்ட சுத்தி உங்களுக்கு ஷேடோ கிரியேட் பண்ணணும் அப்படின்னா, இந்த ஷேடோ ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணணும். அதுக்கு என்ன ப்ராப்பர்ட்டியோட நேம் என்னதுன்னா, பாக்ஸ் ஷேடோ. ஓகே. பாக்ஸ் ஷேடோல நீங்க வந்து பாக்ஸுக்கு ஷேடோ குடுக்க போறீங்க. அந்த ஷேடோல உள்ள ஒவ்வொரு பாராமீட்டரும் நீங்க என்னன்னா, நீங்க மெயினா 2 பாராமீட்டர் வச்சுக்கோங்க. ஓகேவா? இப்போ இந்த பார்டருக்கு என்ன ஷேடோலாம் குடுக்கலாம்னா, ஹாரிசான்டலா, வெர்டிகலா. தட் மீன்ஸ் இந்த சைடு, தென் பாட்டம்ல, அண்ட் தென் சைடுல நம்ம ஷேடோஸ் குடுக்கலாம். சோ ஃபர்ஸ்ட் குடுக்க போற பாராமீட்டர் எதுக்கு அப்டின்னா, சைடுல. ஓகேவா? சோ அதுல நம்ம 0 வச்சுக்கிறோம். ஏன்னா இங்க எப்படி இருக்குன்னா, இதுக்கு ஷேடோ பாட்டம்ல மட்டும் தானே இருக்கு. சோ நான் என்ன பண்ணிக்கிறேன், பாட்டம்ல மட்டும் தான் ஷேடோ குடுக்க போறேன். சோ சைடுல உள்ள ஷேடோக்கு நான் 0ன்னு குடுத்துக்கிறேன். பாட்டம்ல மட்டும் ஷேடோ குடுக்க போறதுனால, பாட்டம்க்கு மட்டும் 9 பிக்சல். அதுக்கப்புறம் நீங்க ஷேடோவோட கலர வந்து ஸ்பெசிஃபை பண்ணணும். நான் இங்க வந்து கிரேன்னு குடுத்துக்கிறேன். கிரே குடுத்தா எப்படி இருக்கு? ஓகே. சோ இந்த மாதிரி இருக்கா? சோ நம்ம இப்ப என்னன்னா, நமக்கு இப்ப கிளிக் பண்ண உடனே கிளிக் பண்ண உடனே நமக்கு என்ன ஆகணும்? இது அப்படியே கிளிக் ஆகுற மாதிரி ஒரு எஃபெக்ட் வேணும். சோ இந்த ஐ மீன் அப்படின்னா என்ன நடக்க போகுதுன்னா, இங்க இருக்கக்கூடிய இந்த எலமெண்ட்ட ஜஸ்ட் வேற அவங்க எதுவுமே பண்ணல. கிளிக் பண்ண உடனே அந்த எலமெண்ட்ட கொஞ்சம் கீழ மூவ் பண்ணியிருக்காங்க. சோ அப்படி கீழ மூவ் பண்ணும்போது என்ன ஆயிரும்னா, அந்த ஷேடோ மறையும். இந்த எலமெண்ட் கீழ வரும். சோ அப்படி கீழ வரும்போது, அங்க வந்து நமக்கு என்ன கிரியேட் ஆகுற மாதிரி இருக்கும் அப்படின்னா, ஒரு கிளிக் பண்ண எஃபெக்ட் வர்ற மாதிரி இருக்கும். வேற ஒண்ணும் இல்ல. சோ ஜஸ்ட் இந்த பட்டன கிளிக் பண்ணும்போது, அது இருக்கிற பொசிஷன்ல இருந்து அந்த பட்டன ஜஸ்ட் கீழ நகர்த்தப்படும். சோ அதுக்கு ஒரு எலமெண்ட்ட மூவ் பண்ணணும்னா, நேத்து நம்ம பார்த்தோம்ல. என்ன பார்த்தோம்? யாருக்காவது நினைவுக்கா? நேத்து நம்ம டிரான்ஸ்லேட்டு, ஸ்க்யூ, ஸ்கேல்ன்னு பார்த்தோம்ல. அதுல ஒரு எலமெண்ட்ட மூவ் பண்றதுக்கு என்ன ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணுவோம்? ஸ்கேல் யூஸ் பண்ணுவோமா? டிரான்ஸ்லேட் யூஸ் பண்ணுவோமா? ஸ்க்யூ யூஸ் பண்ணுவோமா? எனிஒன்? ஜஸ்ட் ஒரு ரிமெம்பரன்ஸ் இருக்காங்கிறதுக்கு தான் கேட்கிறேன். தப்பா சொன்னாலும் ஒண்ணும் பிரச்சனை இல்ல. சொல்லலாம். ஓகே. என்ன ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணுவோம்? ஒரு எலமெண்ட்ட மூவ் பண்றதுக்கு. ஓகே. சரி ஓகே நானே சொல்றேன். டிரான்ஸ்லேட் யூஸ் பண்ணுவோம். ஓகேவா? சோ டிரான்ஸ்லேட் யூஸ் பண்ணா என்ன ஆகும்? ஒரு எலமெண்ட் அது இருக்கிற பொசிஷன்ல இருந்து மூவ் ஆகும். ஓகே. So, நான் என்ன பண்றேன்? ஃபர்ஸ்ட் அதோட ஒரு பேக்ரவுண்ட் கலர் குடுத்துக்கிறேன். தட் மீன்ஸ் அது ஆக்டிவ் ஆயிட்டு அப்படிங்கறத நமக்கு இண்டிகேட் பண்றதுக்கான ஒரு பேக்ரவுண்ட் கலர். சோ ஹவர் பண்ணும்போது ஒரு கலர் வருதா? ஹவர் பண்ணும்போது ஒரு கலர் வருது. கிளிக் பண்ணும்போது எனக்கு ஒரு கலர் வந்தா பெட்டரா இருக்கும். சோ நான் கிளிக் பண்ணும்போது என்ன கலர் வரணும் அப்படின்னா, இப்ப நான் செக் பண்ணிருக்கேன். சோ கிளிக் பண்ணும்போது எனக்கு என்ன ஆகுது? ரெட் கலர் ஆகுது. ஹவர் பண்ணும்போது எனக்கு என்ன ஆகுது? வேற கலர் வருது. சோ கிளிக் பண்ணும்போது எனக்கு ரெட் கலரா மாறுதா? சோ நான் இப்போ என்ன பண்ணணும்? இந்த எலமெண்ட்ட கொஞ்சம் கீழ மூவ் பண்ணணும். சோ அந்த எலமெண்ட்ட கீழ மூவ் பண்ணும்போது எனக்கு அந்த ஷேடோவும் மறையணும். அப்படிதானே? இங்க நீங்க நல்லா நோட் பண்ணீங்கன்னா, கிளிக் பண்ணும்போது அந்த எலமெண்ட்டும் கீழ நகரும். அந்த ஷேடோவும் என்ன ஆகுது? இவ்ளோ பெரிய ஷேடோ கொஞ்சம் குட்டியா மாறுது. சோ ஷேடோவும் குட்டியா மாறுது. அண்ட் தென் அந்த எலமெண்ட்டும் கொஞ்சம் கீழ இறங்குது. அப்போ நம்ம ஆல்ரெடி இங்க ஷேடோ எவ்வளவு குடுத்திருக்கோம்? 9 பிக்சல் குடுத்திருக்கோமா? அந்த பிக்சலையும் நம்ம கொஞ்சம் குறைச்சிடலாம். எவ்வளவு குடுத்துடலாம்னா, ஆஃப் ஷேடோ வந்துட்டு
கிளிக் பண்ணும்போது மட்டும் அதோட பாக்ஸ் ஷேடோ எவ்வளவுதான் இருக்கணும் அப்படின்னா 5 பிக்சல் இருந்தா போதும். அதோட ஷேடோவோட ரேஞ்சையும் நம்ம குறைச்சி அதுக்கப்புறம் அந்த பட்டனையும் கொஞ்சம் கீழே கீழே மூவ் பண்ண போறோம். அதை டிரான்ஸ்லேட் யூஸ் பண்ணி மூவ் பண்ண போறோம். அதே கலர். சோ அதே கலர் தான். ஜஸ்ட் அதுலயே கொஞ்சம் லைட் ஆக்கிக்கணும். ஓகே, அடுத்து நான் என்ன பண்றேன் அப்படின்னா அந்த பட்டனோட வந்து கொஞ்சம் கொஞ்சம் கீழே இறக்கிக்கிறேன். ஸோ கீழே இறக்கணும்னா நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம்? டிரான்ஸ்ஃபார்ம்ல டிரான்ஸ்லேட் ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணணும். ஸோ டிரான்ஸ்லேட் ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணாதான் நம்மளால என்ன பண்ண முடியும்? இந்த எலமெண்ட்டை மூவ் பண்ணணும். ஸோ எந்த ஆக்சிஸை பொறுத்து மூவ் பண்ணா போதும்? எனக்கு ஒய் ஆக்சிஸ்ல தட் மீன்ஸ் எனக்கு டாப்ல இருந்து பாட்டம்க்கு மூவ் பண்ணா போதும். ஸோ ஒய் ஆக்சிஸ்ல இருந்து 4 பிக்சல் நான் மூவ் பண்ணிக்கிறேன். ஸோ அந்த ஷேடோ வந்துட்டு ஒரு 9 பிக்சல் இருக்கா? ஸோ அதுல வந்து ஒரு 4 பிக்சல் தள்ளி மூவ் ஆகுற மாதிரி இருந்தா போதும். ஸோ டிரான்ஸ்லேட் ஒய் ஒய் ஆக்சிஸ்ல இருந்து ஒரு 4 பிக்சல் மூவ் பண்ணா போதும். இப்போ நமக்கு அந்த எஃபெக்ட் எப்படி இருக்குன்னு பார்க்கலாமா? ஓகே, உங்களுக்கு அந்த கிளிக் பண்ண எஃபெக்ட் கிடைக்குதா? இதுக்கு முன்னாடி இருந்ததுக்கும் இப்போதுக்கும் தான் டிஃபரன்ஸ். வேணா இது வேணா ஒரு இன்னும் ஒரு 3 பிக்சலுக்கு மாத்திக்கலாம். இன்னும் நல்ல எஃபெக்ட் கிடைக்கும். ஓகே, இதுதான் அந்த கிளிக் எஃபெக்ட். ஓகே, சோ இந்த மாதிரி நார்மலா பட்டனை கொடுக்கறத விட இந்த மாதிரி அனிமேஷன் பட்டன் கொடுத்தா பார்க்க கொஞ்சம் யூசர் இன்டர்ஃபேஸ் இதுதான் சொல்லுவாங்க யூஐ பெஸ்ட் யூஐயா இருக்கும். இந்த எஃபெக்ட் புரிஞ்சுதா? ஜஸ்ட் வேற ஒண்ணும் பண்ணல. அந்த பட்டனை கொஞ்சம் கீழே மூவ் பண்ணிட்டு ஷேடோவை கொஞ்சம் கம்மி பண்ணியிருக்கோம், அவ்வளவுதான். இப்படி கொடுத்தாலே நமக்கு ஒரு அனிமேஷன் எஃபெக்ட் கிடைக்கும். இதே மாதிரி நீங்களே கிரியேட்டிவிட்டியா ட்ரை பண்ணி பார்க்கலாம். அனிமேஷன் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா தான் இருக்கும். ஓகேவா? பண்ண பண்ண நமக்கு சேஞ்சஸ் நடக்கும்போது இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். ஸோ இது மாதிரி அனிமேஷன் வந்து நிறைய இருக்கு. ஸோ எல்லாத்தையும் நம்ம எக்ஸாம்பிளா பார்த்துட்டு இருந்தோம்னா டைம் இருக்காது. ஸோ நீங்க என்ன பண்றீங்கன்னா ஓரளவுக்கு பேசிக்கான அனிமேஷன்ஸ் பார்த்துருக்கோம்ல, மெயினான ப்ராப்பர்ட்டிஸ் இதுதான். அனிமேஷன், அனிமேஷன் டியூரேஷன், அனிமேஷனோட நேமு, அதுக்கப்புறம் கீ ஃப்ரேம்ஸ்ல தான் நம்ம என்ன அனிமேஷன் நடக்கும்னு கொடுப்போம். அதோட பேசிக் சின்டாக்ஸ் பார்த்துருக்கோம். அப்புறம் நம்ம என்னென்ன அனிமேஷன் வேணும், ஒவ்வொரு ப்ராஜெக்ட்டுக்கும் ஒவ்வொரு விதமான அனிமேஷன்ஸ் இருக்கும். நம்ம தான் அதை வந்து நம்ம ப்ராஜெக்ட்டுக்கு ஏத்த மாதிரி சேஞ்சஸ் பண்ணிக்கணும். சிஎஸ்எஸ் பொறுத்த வரைக்கும் நீங்க ப்ராஜெக்ட் பண்ண பண்ண பண்ணதான் உங்களுக்கு நாலேஜஸ் வந்து இம்ப்ரூவ் ஆகும். ஓகே, இந்த பட்டன் வந்துட்டு நம்மளுக்கு டைம் இருந்தா டுமாரோ பார்க்கலாம். ஓகேவா? இப்ப நான் இதை எடுத்தேன்னா என்னால காம்பினேட்டர்ஸ் உங்களுக்கு சொல்லி கொடுக்க முடியாது. ஸோ ரொம்ப டைம் ஆயிடும். ஸோ அதனால நான் என்ன பண்றேன், காம்பினேட்டர்ஸ் எடுக்கிறேன். இந்த பட்டன் நம்ம வந்துட்டு டைம் இருக்கும்போது பார்க்கலாம். ஸோ காம்பினேட்டர்ஸ் அப்படின்னா என்னன்னா, இப்ப நீங்க நார்மலா ஒரு எலமெண்ட்டை ஆக்சஸ் பண்றதுக்கு என்ன பண்ணுவீங்க? இப்போ இங்க நான் வந்து ஒரு H1 வச்சிருக்கேன்னு வச்சுக்கோங்களேன். இந்த H1க்கு கலர் சேஞ்ச் பண்ணணும். ஓகே, சோ நான் என்ன பண்ணுவேன்னா டைரக்டா அந்த H1 கால் பண்ணுவேன். ஒண்ணு அந்த H1 டைரக்டா செலக்ட் பண்ணுவேன். அதுக்கு அந்த டேக் நேம் யூஸ் பண்ணி நான் செலக்ட் பண்ணுவேன். இல்லன்னா அதுக்கு நான் ஏதாவது ஒரு கிளாஸ் நேம் கொடுத்திருந்தேன் அப்படின்னா, இப்ப கிளாஸ் நேம் வந்து அதுக்கு ஹெட் அப்படின்னு நான் கிளாஸ் நேம் கொடுத்திருந்தேன் அப்படின்னா, அந்த கிளாஸ் நேம் ஆக்சஸ் பண்ணி நான் செலக்ட் பண்ணுவேன். அப்படிதானே? இந்த 2 ரூட்ல ஏதாவது ஒரு ரூட்ல செலக்ட் பண்ணுவேன். ஸோ டாட் யூஸ் பண்ணி குடுப்பேன். இல்லன்னா ஐடி நேம் குடுத்திருந்தேன்னா ஹாஷ் யூஸ் பண்ணி குடுப்பேன். இப்படிதான் நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு எலிமெண்ட்ட ஸ்டைல் பண்ணணும் அப்படின்னா அந்த எலிமெண்ட்ட செலக்ட் பண்ணுவோம். செலக்ட் தானே பண்றோம், செலக்ட் பண்ணுவோம். ஆனா இங்க நமக்கு இன்னொரு ஒரு மெத்தட் இருக்கு. அதுதான் காம்பினேட்டர்ஸ். இந்த காம்பினேட்டர்ஸ் என்ன பண்ணும் அப்படின்னா, ஒரு எலிமெண்ட்ட செலக்ட் பண்ணும்போது எப்படி செலக்ட் பண்ணா அதோட ரிலேஷன்ஷிப்ப வச்சு செலக்ட் பண்ணும். லைக் இப்போ இந்த டிவ் இந்த பட்டன் எல்லாத்தையுமே நான் என்ன பண்ணியிருக்கேன்னா ஒரு டிவ்ல கொடுத்துருக்கேன். ஓகேவா?
இந்த மாதிரி ஒரு டிவ்க்குள்ள குடுத்திருக்கேன். என்ன பண்ணிருக்கேன், அந்த 3 எலிமெண்ட்டையுமே ஒரு டிவ்க்குள்ள குடுத்திருக்கேன். இப்ப நான் என்ன பண்றேன், இந்த டைரக்ட்டா இந்த பட்டன ஆக்சஸ் பண்ணாம, நான் என்ன சொல்றேன்னா, இந்த டிவ்வோட சைல்டு தான் இவங்க எல்லாருமே. சோ இந்த டிவ்ங்கிறது பேரண்ட். இவங்க 3 பேரும் யாருக்குள்ள இருக்கிறாங்க? இந்த டிவ்க்குள்ள இருக்கிறாங்க. அப்ப இந்த 3 பேரோட பேரண்ட் யாரு? இந்த டிவ் தான் இந்த 3 பேருக்கும் பேரண்ட். ஓகே. அந்த டிவ்வுக்குள்ளேயே இன்னொரு டிவ் இருக்கு. அதுவும் என்னது? அதோட சைல்டு தான். சோ இந்த 3 பேரும் யாரு அப்டின்னா, இந்த டிவ்வோட சைல்டு. சோ நான் இப்போ இந்த 3 எலிமெண்ட்டையும் எப்படி ஆக்சஸ் பண்ணுவேன்னா, அதோட நேம வச்சு ஆக்சஸ் பண்ணாம, இந்த டிவ்வுக்கு ஒரு கிளாஸ் நேம் குடுத்து, இந்த டிவ்வுக்கு ஒரு கிளாஸ் நேம் என்ன குடுத்துக்கலாம்னா, லைக் என்ன குடுக்கலாம்? மெயின்னு நான் ஒரு கிளாஸ் நேம் குடுத்துக்கிறேன். சோ இந்த மெயினோட சைல்ட எல்லாத்தையும் எடுத்துட்டு வந்து ஆக்சஸ் பண்றேன். சோ அவங்க எல்லாருக்கும் நான் இப்ப இவங்க எல்லாருக்கும் நான் கலர் சேஞ்ச் பண்ணேன்னு வச்சுக்கோங்களேன். இந்த மெயினோட சைல்டு எல்லாத்துக்கும் நான் டெக்ஸ்ட்டோட கலர சேஞ்ச் பண்ணணும் அப்டின்னா, நான் டைரக்ட்டா இந்த பட்டன, இந்த H1 கால் பண்ணாம, மொத்தமா கால் பண்ணா எனக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கும்ல. சோ நான் அப்ப அதுக்கு என்ன பண்ணுவேன்னா, இந்த மெயினோட சைல்ட எல்லாத்தையும் எடுத்துட்டு வாங்க அப்டின்னு சொல்லிட்டு டைரக்ட்டா கூப்பிடாம, அதோட ரிலேஷன்ஷிப் வச்சு இதுக்கும் என்னது பேரண்ட் சைல்டு ரிலேஷன்ஷிப். சோ அந்த ரிலேஷன்ஷிப்ப வச்சு நான் என்ன பண்ணுவேன், செலக்ட் பண்ணி அத ஸ்டைல் பண்றேன்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கு பேரு தான் காம்பினேட்டர்ஸ். இப்ப நான் இந்த H1 எடுத்துட்டு வராம பட்டனோட அப்ப இதெல்லாம் என்னது அப்படின்னா சிப்லிங்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஓகே. இப்ப இது பேரண்ட், இவங்க எல்லாரும் சைல்டு அப்படின்னா, இவங்க 3 பேருக்குள்ள ரிலேஷன்ஷிப் என்னது? இவங்க இவங்களோட ஃபர்ஸ்ட் சைல்டு, இவங்க செகண்ட் சைல்டு, இவங்க தேர்ட் சைல்டு. அப்படின்னா இவங்க 3 பேரும் யாரு? சிப்லிங்ஸ். ஓகேவா? இட்ஸ் லைக் நம்மளோட ரியல் லைஃப் ரிலேஷன்ஷிப் மாதிரி தான் இருக்கும். இந்த காம்பினேட்டர்ஸ பொறுத்தவரைக்கும். சோ இவங்க பேரண்ட்னா அவங்களுக்கு 3 சைல்டு இருக்காங்க. அப்ப இந்த பட்டனுக்கும் H1க்கும் என்ன ரிலேஷன்ஷிப்னா இவங்களும் இவங்களும் சிப்லிங்ஸ். ஓகே. இந்த பட்டன் இதோட ஃபர்ஸ்ட் சைல்டு, இந்த H1 இதோட செகண்ட் சைல்டு. அப்ப இவங்களும் இவங்களும் யாரு? சிப்லிங்ஸ். நான் இப்ப இந்த H1 ஆக்சஸ் பண்றதுக்கு டைரக்ட்டா ஆக்சஸ் பண்ணாம, இந்த பட்டனோட சிப்லிங்கான H1 எடுத்துட்டு வந்து கலர சேஞ்ச் பண்ணுவேன். சோ நான் அத ரிலேஷன்ஷிப் ஆக்சஸ் பண்ணி நான் என்ன பண்ணுவேன்? கலர சேஞ்ச் பண்றதோ, இல்ல CSS ஸ்டைலிங்ஸ யூஸ் பண்றதுக்கு பேரு தான் நம்ம என்ன சொல்லுவோம்னா, காம்பினேட்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. சோ இதுல 3 டைப்பா செலக்ட் பண்ணுவோம். ஒண்ணு டிசெண்டன்ட் செலக்டார். ஓகேவா? டிசெண்டன்ட் செலக்டார் அப்படின்னா, நான் ஒண்ணே ஃபர்ஸ்ட் எக்ஸ்பிளைன் பண்றேன். ஓகே. டிசெண்டன்ட் செலக்டார் அப்படின்னா, எந்தெந்த எலிமெண்ட்லாம் இந்த டிவ்வுக்குள்ள இவங்க பட்டன் இருக்காங்க, ஒரு H1 இருக்காங்க, அண்ட் தென் இன்னொரு ஒரு டிவ் இருக்காங்க. சோ இந்த டிவ்வுக்குள்ள நான் இன்னொரு ஒரு H1 வச்சுக்கிறேன். இல்லன்னா ஒரு பேராகிராஃப் வச்சுக்கிறேன். ஓகேவா? பேராகிராஃப்ல ஒரு சின்ன பேராகிராஃப் வச்சுக்கலாமா? சோ இந்த பேராகிராஃப் வச்சுக்கிறேன். சோ இவங்க 3 பேரும் யாருன்னா, இந்த டிவ்வோட சைல்டு. ஓகே. ஆனா இந்த டிவ்வுக்குள்ளேயே இன்னொருத்தவங்க இருக்கிறாங்க. ஒரு பேராகிராஃப் இருக்கிறாங்க. அவங்க யாரு? இந்த டிவ்வோட சைல்டு. அப்போ இவங்களுக்கு என்ன ரிலேஷன்ஷிப் வரும்? அப்படின்னா, நமக்கு வந்து கிராண்ட் சைல்டு ரிலேஷன்ஷிப் தானே வரும். இந்த டிவ்வுக்கு இவங்க சைல்டுன்னா, அந்த டிவ்வோட சைல்டு இவங்களுக்கு யாரு வருவாங்கன்னா, கிராண்ட் சைல்டுன்னு வருவாங்க. சோ, இப்ப நான் டிசெண்டன்ட்ஸ்ன்னு கனெக்ட் பண்றேன் அப்படின்னா, இந்த சைல்டும் ஆக்சஸ் பண்ணிக்கலாம். அவங்களோட கிராண்ட் சைல்டையும் ஆக்சஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு பேரு தான் டிசெண்டன்ட் செலக்டார். சைல்டு செலக்டார் அப்படின்னா, இந்த டிவ்வோட டைரக்ட் சைல்டா இருப்பாங்கல்ல, அவங்கள மட்டும் தான் ஆக்சஸ் பண்ண முடியும். அப்படின்னா யாரெல்லாம் வருவா? பட்டனு, H1 டிவ் மட்டும் தான் வரும். அந்த டிவ்வுக்குள்ள இருக்கக்கூடிய பேராகிராஃப் ஆக்சஸ் பண்ண முடியாது. பேராகிராஃபையும் ஆக்சஸ் பண்ணணும்னா, நான் டிசெண்டன்ட் செலக்டார் யூஸ் பண்ணணும். டிசெண்டன்ட் செலக்டார் யூஸ் பண்ணாதான் கிராண்ட் சைல்டு எல்லாரையுமே ஆக்சஸ் பண்ண முடியும். ஓகே. வெறும் சைல்டு செலக்டர் யூஸ் பண்ணோம்னா, இந்த டிவ்வோட டைரக்ட் சைல்டா இருக்கக்கூடிய பட்டன் H1 அண்ட் தென் அந்த டிவ்வ மட்டும் ஆக்சஸ் பண்ணலாம். அந்த டிவ்வுக்குள்ள இருக்கக்கூடிய பேராகிராஃப் ஆக்சஸ் பண்ண முடியாது. அதுக்கு பேரு சைல்டு செலக்டர். சிப்லிங் செலக்டர்னா என்ன ஆக்சஸ் பண்ணலாம்? இப்ப H1ஓட சிப்லிங் யாரெல்லாம்? பட்டனும், டிவ்வும். சோ அவங்க 2 பேரையும் ஆக்சஸ் பண்ணலாம். இப்ப இந்த டிவ்வோட சிப்லிங் யாரெல்லாம்? H1, பட்டன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட சிப்லிங்ஸ் ஆக்சஸ் பண்ணலாம். ஓகே. ஜெனரல் சிப்லிங் செலக்டர்னு ஒண்ணு இருக்கு. ஓகே. ஜெனரல் சிப்லிங் செலக்டார் அப்படின்னா, இப்போ அட்ஜசன்ட் சிப்லிங் செலக்டார் மீன்ஸ் இப்ப என்னோட இந்த
இதுக்கு இந்த H1 இருக்கா, H1க்கு நெக்ஸ்ட் எந்த சிப்லிங் இருக்கோ அததான் அட்ஜசன்ட் சிப்லிங் செலக்ட் ஆகும். இப்ப இந்த பட்டனுக்கு 2 பேருமே சிப்லிங்ஸ் தான். ஓகேவா, H1 சிப்லிங் தான், இந்த ஃபர்ஸ்ட் இருக்கக்கூடிய இந்த டிவும் சிப்லிங் தான். சோ இந்த ரெண்டுமே சிப்லிங் தான். ஆனா அட்ஜசன்ட் சிப்லிங் செலக்டரை வச்சு நான் செலக்ட் பண்ணேன் அப்படின்னா என்னால யார மட்டும்தான் செலக்ட் ஆகும், H1 மட்டும்தான் செலக்ட் ஆகும். ஏன்னா அட்ஜசன்ட் சிப்லிங் செலக்டர் என்ன பண்ணுன்னா இமீடியட்டா அந்த அந்த எலமெண்ட்டுக்கு இமீடியட்டா நெக்ஸ்ட் இருக்கக்கூடிய சிப்லிங்க மட்டும் செலக்ட் பண்ணும். அதுதான் அட்ஜசன்ட் சிப்லிங் செலக்டர். ஓகே, ஜெனரல் சிப்லிங் செலக்டர் அப்படின்னா அந்த டிவ்வுக்கு நெக்ஸ்ட் இருக்கக்கூடிய எல்லாத்தையுமே செலக்ட் பண்ணும். இங்க சோ இந்த பட்டனுக்கு நெக்ஸ்ட் இருக்கக்கூடிய எல்லா சிப்லிங்கையுமே செலக்ட் பண்ணும். ஓகேவா, இங்க பட்டன் இருக்கு. சோ அந்த பட்டனுக்கு நெக்ஸ்ட் இருக்கக்கூடிய எல்லா சிப்லிங்கையும் செலக்ட் பண்ணணும் அப்படின்னா ஜெனரல் சிப்லிங் செலக்டர் யூஸ் பண்ணுவோம். இல்லைன்னா நம்ம வந்து இதை மட்டும் செலக்ட் பண்ணணும் அப்படின்னா அட்ஜசன்ட் சிப்லிங் செலக்டர் யூஸ் பண்ணுவோம். நான் என்ன சொல்லிட்டு இருந்தேன்னா செலக்ட் பண்ணுவோம்னு சொல்லிட்டு இருந்தேன்னா எப்படி செலக்ட் பண்ணணும் அப்படிங்கறதுதான் இதுக்கப்புறம் பார்க்க போறோம். சோ ஃபர்ஸ்ட் என்ன சொன்னா டிசெண்டன்ட் செலக்டர் அப்படின்னா ஒரு டிவ் இருக்கு அப்படின்னா அதோட எல்லா சைல்டையுமே செலக்ட் பண்ணும். சைல்டு, கிராண்ட் சைல்டு எல்லாத்தையுமே செலக்ட் பண்றதுதான் டிசெண்டன்ட் செலக்டர். டிசெண்டன்ட் செலக்டரோட சிம்பிள் என்னது அப்படின்னா ஸ்பேஸ், அவ்வளவுதான். இப்போ இந்த எக்ஸாம்பிள் பாருங்க. இந்த எக்ஸாம்பிள்ல இந்த டிவ் எடுத்துக்குவோம். சோ இந்த டிவோட சைல்டு யாரெல்லாம் அப்படின்னா இந்த பேராகிராஃப் அண்ட் தென் செக்ஷன். ஓகே, செக்ஷன் இது மூணுமே அதோட சைல்டு. அந்த செக்ஷனுக்குள்ள இருக்கக்கூடிய இந்த பேராகிராஃப் இந்த டிவோட கிராண்ட் சைல்டு. ஓகே, நான் இப்ப என்ன பண்றேன்னா டிசெண்டன்ட் செலக்டர் அப்படின்னா இந்த டிவோட ஸ்பேஸ் வித் பேராகிராஃப் எடுத்துட்டு வரேன். சோ இந்த டிவோட ஸ்பேஸ்னா அதுக்கு பேர் தான் டிசெண்டன்ட் செலக்டர். ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு சிம்பிள் இங்க இருக்கு. ஓகேவா, இப்போ சைல்டு செலக்டர்னா நம்ம கிரேட்டர் தென் சிம்பிள் யூஸ் பண்ணுவோம். சிப்லிங் செலக்டர் அப்படின்னா இந்த சிம்பிள் யூஸ் பண்ணுவோம், பிளஸ் சிம்பிள் யூஸ் பண்ணுவோம். சாரி, அட்ஜசன்ட் சிப்லிங் செலக்டர்னா பிளஸ் சிம்பிள், ஜெனரல் சிப்லிங் செலக்டர்னா இந்த மாதிரி இந்த அப்ராக்சிமேஷன் சிம்பிள் யூஸ் பண்ணுவோம். நான் இப்ப என்ன பண்ணிருக்கேன்னா டிசெண்டன்ட் செலக்டர் அப்படிங்கிறதுனால இந்த டிவோட டிசெண்டன்ட் செலக்டர்ஸ் யாரெல்லாம் அப்படின்னு நான் எடுத்துட்டு வர போறேன். சோ the div ஸ்பேஸ் p, pனா அந்த டிவ்வுக்கு யாரெல்லாம் டிசெண்டன்ட் செலக்டரா இருக்காங்களோ அந்த பேராகிராஃப் எல்லாம் எடுத்துட்டு வா அப்படிங்கிற மாதிரி நான் வந்து சொல்லுவேன். சோ div ஸ்பேஸ் பேராகிராஃப். சோ இந்த டிவ்வுக்கு யாரெல்லாம், இப்ப நீங்க வெறும் சைல்டு செலக்டர் யூஸ் பண்ணீங்கன்னா டைரக்டா இருக்கக்கூடிய அதோட சைல்ட மட்டும்தான் எடுக்க முடியும். அப்ப இந்த 2 பேராகிராஃப் மட்டும்தான் உங்களால ஆக்சஸ் பண்ண முடியும். ஆனா நீங்க ஸ்பேஸ் யூஸ் பண்ணிருக்கிறதுனால டிசெண்டன்ட் செலக்டரா இருக்கும். சோ இந்த செக்ஷனுக்குள்ள இருக்கக்கூடிய இந்த கிராண்ட் சைல்டு பேராகிராஃபையும் நம்மளால என்ன பண்ண முடியும், ஆக்சஸ் பண்ண முடியும். அப்ப இப்போ என்ன பண்ணிருக்காங்கன்னா எல்லா பேராகிராஃப்க்கும் பேக்ரவுண்ட் கலர் சேஞ்ச் பண்ணிருக்காங்க. சோ என்ன ஆயிருக்கு, பேராகிராஃப் 1, பேராகிராஃப் 2 அண்ட் தென் செக்ஷனுக்குள்ள இருக்கக்கூடிய பேராகிராஃப் 3க்கும் கலர் சேஞ்ச் ஆயிருக்கு. ஓகே, சோ ஃபர்ஸ்ட் இந்த div இருக்கு. இந்த divவோட டிசெண்டன்ட் செலக்டர் யூஸ் பண்ணி அந்த பேராகிராஃப்ஸ் எல்லாம் ஆக்சஸ் பண்ண போறோம். சோ டிசெண்டன்ட் செலக்டருக்கு என்ன சிம்பிள்னா ஜஸ்ட் ஸ்பேஸ். சோ div ஸ்பேஸ் பேராகிராஃப். சோ அதுக்கு இருக்கக்கூடிய சைல்டு, கிராண்ட் சைல்டு மூணுத்துக்கும் நான் என்ன பண்றேன், பேக்ரவுண்ட் கலர் எல்லோ சேஞ்ச் பண்ணிருக்கேன். ஓகே, இதே பேக்ரவுண்ட் கலர் எல்லோவை நீங்க சைல்டு செலக்டர் யூஸ் பண்ணி பண்றீங்கன்னு வச்சுக்கோங்க. அப்ப என்ன பண்ணும் அப்படின்னா 2 இதுக்குதான் சேஞ்ச் ஆகும். நான் இப்ப நான் உங்களுக்கு காமிக்கிறேன் அந்த எக்ஸாம்ல. புதுசா ஒரு ஃபைல் ஓபன் பண்ணிக்கிறேன். சோ இங்க வந்துட்டு நான் என்ன பண்றேன்னா ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே ஒரு div வச்சுக்கிறேன். ஓகே, அந்த divக்குள்ள நான் 3 பேராகிராஃப் வச்சுக்கிறேன். ஃபர்ஸ்ட் வந்துட்டு இது வந்து பேராகிராஃப்
நான் பேராகிராஃப் 2 வச்சுக்கிறேன். இத வந்து நான் என்ன பண்ணிக்கிறேன், ஒரு செக்ஷனுக்குள்ள இந்த பேராகிராஃப் மட்டும் வச்சுக்கிறேன். அண்ட் தென் 4வதா ஒரு பேராகிராஃப் வச்சுக்கிறேன். ஓகேவா? நான் இப்ப என்ன பண்ண போறேன், எனக்கு எல்லா பேராகிராஃபோட கலரையுமே சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா, நான் டிசெண்டன்ட் செலக்டர் யூஸ் பண்ணி சேஞ்ச் பண்ணலாம். ஓகே, ஸ்டைல் டேக்குள்ள என்ன பண்ண போறேன், அந்த டிப்பை ஆக்சஸ் பண்ணி ஸ்பேஸ் விட்டுட்டு எல்லா பேராகிராஃபையும் ஆக்சஸ் பண்ணணும் அப்படின்னா ஸ்பேஸ் விட்டேன்னா, ஸோ இதோட சைல்டு, கிராண்ட் சைல்டு எல்லாத்தையுமே ஆக்சஸ் பண்ணி அதோட பேக்ரவுண்ட் கலரை என்னவா மாத்திரும் அப்படின்னா, இந்த கலரா மாத்திடலாம். இந்த மாதிரி கலரா மாத்திடும். நான் ரன் பண்ணல. சோ எல்லாத்தையுமே எனக்கு என்னது பேக்ரவுண்ட் கலர் சேஞ்ச் ஆயிருக்கு. இதே நான் இந்த இடத்துல சைல்டு செலக்டர் யூஸ் பண்றேன்னு வச்சுக்கோங்களேன். சைல்டு செலக்டர்னா அதுக்கு என்ன சிம்பிள் அப்படின்னா இந்த சிம்பிள் கிரேட்டர் தென் சிம்பிள் மாதிரி இருக்கும். ஓகே, இந்த சிம்பிள் யூஸ் பண்ணி தான் நம்ம சைல்டு செலக்டரை சோ நான் இப்ப என்ன பண்ணிக்கிறேன், இந்த ஸ்பேஸுக்கு பதிலா நான் என்ன சிம்பிள் யூஸ் பண்ணிக்கிறேன்னா இந்த கிரேட்டர் தென் சிம்பிள் யூஸ் பண்றேன். அப்போ எனக்கு இதோட சைல்டு மட்டும்தான் ஆக்சஸ் ஆகும். அப்ப இந்த செக்ஷனுக்குள்ள இருக்கக்கூடிய இந்த பேராகிராஃப் கலர் சேஞ்ச் ஆகுமா? ஆகாது. அதை தவிர்த்துட்டு டைரக்ட் சைல்டா இருக்கக்கூடிய இந்த ஃபர்ஸ்ட் 2 பேராகிராஃப், அப்புறம் இந்த பேராகிராஃப் இது மட்டும்தான் கலர் சேஞ்ச் ஆகும். ஓகேவா? நடுவுல ஏன் இது சேஞ்ச் ஆகல? ஏன்னா இது செக்ஷனுக்குள்ள இருக்கக்கூடிய கிராண்ட் சைல்டு. சைல்டு செலக்டர் என்ன பண்ணும்? ஒன்லி சைல்டு, டைரக்ட் சைல்ட மட்டும்தான் சேஞ்ச் பண்ணும். அதுதான் சைல்டு செலக்டர். இப்ப நான் நெக்ஸ்ட் என்ன யூஸ் பண்ண போறேன்னா sibling selector, adjacent sibling selector. Okay, so adjacent sibling selector க்கு இந்த divவோட இந்த divல இருக்கக்கூடிய இந்த பேராகிராஃபை ஆக்சஸ் பண்ணி அந்த பேராகிராஃபுக்கு இருக்கக்கூடிய பக்கத்துல இருக்கக்கூடிய சிப்ளிங்கை மட்டும் கலர் சேஞ்ச் பண்ணணும். ஓகேவா? நான் இப்ப இந்த டிவ் ஆக்சஸ் பண்ணிட்டு அந்த டிவ்வுக்கு நெக்ஸ்ட் இருக்கக்கூடியது இந்த டிவ் இருக்குல்ல, இந்த டிவ்வுக்கு இப்போ இந்த டிவ் இருக்குல்ல, இதுக்கு கீழே நான் இங்க ஒரு H1 கொடுக்குறேன். ஓகேவா? சோ இந்த H1ம் இந்த டிவ்வும் யாரோட சைல்டு அப்படின்னா இந்த பாடியோட சைல்டு. சோ இந்த டிவ்வோட சிப்ளிங் யார் இப்போ? H1. ஓகே, அதே மாதிரி இந்த டிவ்க்கு இன்னொரு சிப்ளிங்கும் கொடுக்கலாம். சோ இவ்வளவு நேரம் இந்த டிவ் வச்சு பாத்துட்டு இருந்தோம். இந்த டிவ்வுக்கே ஒரு சிப்ளிங்க நம்ம கொடுத்துக்கலாம். ஏன்னா இந்த டிவ், இந்த H1, இந்த பேராகிராஃப், சிப்ளிங் பேராகிராஃப் இது எல்லாமே யாரு அப்படின்னா இந்த பாடியோட சைல்டு. ஓகேவா? சோ அப்போ இந்த பாடிய வந்து நீங்க கனெக்ட் பண்ணீங்கன்னா இந்த டிவ் ஓட சிப்ளிங் இந்த H1 ஓட சிப்ளிங் யாரு? இந்த பேராகிராஃப். அந்த மாதிரி இருக்கும். சோ நான் என்ன பண்றேன்னா இப்போ இந்த டிவ்வோட சிப்ளிங், அட்ஜசன்ட் சிப்ளிங்கா இருக்கக்கூடிய பேராகிராஃப நான் கலர் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஓகே, நான் இங்க 2 பேராகிராஃப் கொடுத்துக்கிறேன். ஃபர்ஸ்ட் ஒரு பேராகிராஃப் அண்ட் தென் செகண்ட் ஒரு பேராகிராஃப். ஓகே, சோ இப்ப இந்த டிவ்க்கு யாரெல்லாம் சிப்ளிங் அப்படின்னா H1, அப்புறம் இந்த பேராகிராஃப், அப்புறம் இந்த பேராகிராஃப், மொத்தம் 3 சிப்ளிங் இருக்காங்க. ஆனா நான் என்ன பண்றேன் அப்படின்னா அட்ஜசன்ட் சிப்ளிங் செலக்டரோட சிம்பிள்ல மீன்ஸ் இந்த பிளஸ் யூஸ் பண்ணி இந்த டிவ்வுக்கு இமீடியட்டா இருக்கக்கூடிய, அட்ஜசன்டா இருக்கக்கூடிய பேராகிராஃபோட கலரை மட்டும் சேஞ்ச் பண்ணணும். சோ அட்ஜசன்ட் சிப்ளிங்கா இந்த பேராகிராஃப்க்கு, இந்த டிவ்க்கு யாரெல்லாம் இருக்கிறா அப்படின்னா ஹலோ எவ்ரிவன் இருக்காங்க. சோ அவங்க வந்துட்டு யார் அப்படின்னா H1க்குள்ள இருக்கிறாங்க. சோ அதனால அது வராது.
ஆனா அதுக்கப்புறம் இருக்கக்கூடிய பேராகிராஃப் என்ன ஆகும்? நெக்ஸ்ட் இம்மீடியட்டா இருக்கு. சோ சிப்லிங் பேராகிராஃப் மட்டும் தான் நமக்கு என்ன ஆகும்? கலர் சேஞ்ச் ஆகும். Wait, let me check. H1 எடுத்துட்டு சோ இன் பிட்வீன்ல அந்த H1 வரக்கூடாது. ஏன்னா, இங்க நான் பேராகிராஃப் தானே ஆக்சஸ் பண்றேன். சோ இம்மீடியட்டா எனக்கு பேராகிராஃப் தான் இருக்கணும். சோ இந்த டிவ்வுக்கு இவங்களும் சிப்லிங் தான், இவங்களும் சிப்லிங் தான். ஆனா நான் அட்ஜஸ்டன்ட் சிப்லிங் செலக்டர் யூஸ் பண்ணதுனால, இம்மீடியட்டா நெக்ஸ்ட் யார் இருக்காங்களோ அவங்க மட்டும் கலர் சேஞ்ச் ஆயிருக்காங்க. அதுக்கடுத்து இருக்கக்கூடிய பேராகிராஃப் கலர் சேஞ்ச் ஆகல. சோ ஃபர்ஸ்ட் யார் இருக்காங்களோ அவங்க தான். அந்த அந்த சிப்லிங் மட்டும் தான் கலர் சேஞ்ச் பண்ணிருக்காங்க. இதே நான் ஜெனரல் சிப்லிங் செலக்டர் யூஸ் பண்றேன்னா, எனக்கு இந்த டிவ்வோட இந்த 2 சிப்லிங்குமே கலர் சேஞ்ச் ஆயிரும். சோ ஜெனரல் சிப்லிங் செலக்டருக்கு என்னது அப்டின்னா, இந்த அப்ராக்ஸிமேஷன் சிம்பிள். ஓகே. சோ இப்ப என்ன ஆயிருக்கு? அந்த டிவ்வுக்கு அடுத்து நெக்ஸ்ட் இருக்கக்கூடிய இந்த 2 பேராகிராஃப்லயுமே எனக்கு கலர் சேஞ்ச் ஆயிருக்கு. ஓகேவா? சோ காம்பினேட்டர்ஸ்னா என்னன்னா, இப்போ டைரக்ட்டா ஒரு எலிமெண்ட் ஆக்சஸ் பண்ணாம, அந்த எலிமெண்ட்டுக்கும் இன்னொரு எலிமெண்ட்டுக்கும் இருக்கக்கூடிய ரிலேஷன்ஷிப்ப ஆக்சஸ் பண்ணி அந்த எலிமெண்ட்ட சேஞ்ச் பண்றதுக்கு பேரு தான் சாரி காம்பினேட்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. சோ ஒரு டிவ்வுன்னு இருந்துச்சுன்னா, அந்த டிவ்வுக்கு இருக்கக்கூடிய டைரக்ட்டா இருக்கக்கூடிய சைல்ட ஆக்சஸ் பண்ணணும். டிப்ளோல எல்லா சைல்டையும் ஆக்சஸ் பண்ணணும்னா, நம்ம சைல்டு செலக்டர் யூஸ் பண்ணுவோம். அதுக்கு நம்ம என்ன சிம்பிள் கிரேட்டர் தென் சிம்பிள் யூஸ் பண்ணணும். அந்த டிப்புக்குள்ள இருக்கக்கூடிய சைல்டு, அதுக்குள்ள இருக்கக்கூடிய சைல்டோட சைல்டு, தட் மீன்ஸ் அதோட கிராண்ட் சைல்டு எல்லாத்தையும் ஆக்சஸ் பண்ணணும் அப்படின்னா, நான் டிசெண்டன்ட் செலக்டர் யூஸ் பண்ணுவேன். இது அந்த டிப்புக்கு இம்மீடியட்டா பக்கத்துல இருக்கக்கூடிய சிப்ளிங் ஆக்சஸ் பண்ணணும் அப்படின்னா, நான் என்னன்னா அட்ஜஸ்டன்ட் சிப்ளிங் செலக்டரோட பிளஸ் சிம்பிள் யூஸ் பண்ணுவேன். அதே எனக்கு அந்த டிவோட எல்லா சிப்லிங்கையும் ஆக்சஸ் பண்ணணும் அப்படின்னா, நான் இந்த மாதிரி அப்ராக்சிமேஷன் சிம்பிள் ஜெனரல் சிப்லிங் செலக்டர் யூஸ் பண்ணி அந்த மாதிரி ஆக்சஸ் பண்ணி கலரை சேஞ்ச் பண்ணுவேன். So, இதுக்கு பேரு தான் காம்பினேட்டர்ஸ். அண்டர்ஸ்டாண்ட் ஆச்சா? எல்லாருக்கும் ஓகே. சரி, எனி டவுட்ஸ்னா கேட்கலாம். என்ன ஷேரிங் பண்ணிக்கலாம். தேங்க்யூ.